இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பிரபல அரசியல்வாதியும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவருமான பழ. கருப்பையா. தமிழ்நாட்டின் அரசியல் ஆளுமைகளான பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் மு. கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகியோரோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர் பழ. கருப்பையா. ஒரு எம்எல்ஏ நல்லா தூங்கிட்டு இருந்தார். இந்த அம்மா பேசிக்கினே இருந்தாங்க. இவர் திடீர்னு சத்தம் எல்லாரும் தட்டினாங்க. பெஞ்சை பார்த்துட்டு அப்படி உறக்கத்துலேருந்து முழிச்சு இவர் தட்ட ஆரம்பித்தார். எல்லாரும் தட்டி முடிச்சுட்டாங்க. இவர் மட்டும் தட்டிக்கினே இருந்தார். உடனே அந்த அம்மா திரும்பி பார்க்குது. ஏன் புரியாமல் நேரம் கட்ட நேரத்தில் தட்டுறேன். தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டும் இல்லாமல் பல தேசிய தலைவர்களோடும் பழகின்ற அரிய வாய்ப்பினை பெற்றவர் இவர். அரசியல், சினிமா என்று இரட்டை குதிரைகளில் சவாரி செய்துள்ள பழ. கருப்பையா தன் அரசியல் அனுபவங்கள், சினிமா அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். உங்களை இப்படி பொது வாழ்வுக்கு ஈர்த்த முதல் மனிதர் யார்? இல்லை, நான் படித்த காந்தி தான் அதற்கு காரணம். தற்செயலாக படிக்கின்ற பழக்கம் பெரிதாக இல்லாத காலத்தில் நான் படித்த ஒரு நூல் லூயி ஃபிஷர் எழுதிய லைஃப் ஆஃப் காந்தி. அந்த புத்தகத்தை தீஜாரா தமிழிலே மொழிபெயர்த்திருந்தார். அதை கலைமகள் அச்சகமோ ஏதோ வெளியிட்டிருந்தது. தீஜாரா நல்ல மொழிபெயர்ப்பாளர். அந்த புத்தகத்தை படித்தபோது என்னுடைய மனதில் அது ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. மகாத்மாவாக உருவாக்கம் என்று ஒரு தலைப்பிட்டு ஒரு அத்தியாயம் எழுதுகிறார். இப்படி மகாத்மாவாக உருவாக்கம் என்றால் அதற்கு முந்தைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. யாரும் மகாத்மாவாக உருவாக முடியும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. யார் வேண்டுமோ ஆகலாம், காந்தி ஆவதற்கு முற்பட்டார், ஆகிவிட்டார் என்பது அந்த கருத்து. அப்பொழுது அந்த அத்தியாயத்தை கடைசியில் முடிக்கிறார். 40 வயது, மகாத்மாவாக உருவாக்கம் என்பது தலைப்பு. கடைசியாக எழுதுகிறார், சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்வது என்று காந்தி முடிவெடுக்கிறார். மகாத்மாவாக உருவாவதின் துவக்கம் ஏற்பட்டது. சொல்லுக்கும் செயலுக்கும் அப்படி நம்ம ரொம்ப எளிய ஒரு மாறல். அதை எப்படி காந்தி அதை பிடிவாதமாக வாழ்க்கை முழுவதும் கடைப்பிடிக்கிறார் என்று அதெல்லாம் அவர் அந்த புத்தகம் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. அதாவது காந்தி எல்லாவற்றையும் சோதனை செய்து பார்த்துருக்கார். டால்ஸ்டாய் பண்ணை என்று ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பண்ணையை தொடங்கி பொது வாழ்வில் ஈடுபடுகிறவர்களெல்லாம் கலந்து வாழ்வது, சேர்ந்து வாழ்வது. ஒரு வெள்ளைக்காரன் போலக், இன்னொரு வெள்ளைக்காரன், 2 நண்பர்கள், மற்றவர்களெல்லாம் தமிழர்கள், குஜராத்திகள், எல்லாரும் இந்தியர்கள் பூரா அங்கே ஒரு பத்திரிகை நடத்துகிறார்கள். அந்த பத்திரிகைக்கு ஆசிரியர் காந்தி. ஆனால் அந்த தோட்ட வேலை பார்க்குறவனுக்கும் ஒரே சம்பளம் தான், காந்திக்கும் ஒரே சம்பளம் தான். எல்லாருக்கும் அந்த பணம் வருகின்ற போது பிரித்து கொள்ளும்போது சமமாக பிரித்து கொள்ளுது. அறிவு அடிப்படையில் கூடுதலாக காந்திக்கும் இல்லை, போலக்குக்கும் இல்லை, அறிவற்ற எளிய மனிதனுக்கு குறைவாகவும் இல்லை. வாழ்க்கையின் அடிப்படை தேவை நிறைவு செய்கின்ற வகையில் அவர்கள் எல்லோரும் அதை பகிர்ந்து கொண்டார்கள். இதெல்லாம் சோதனை செய்து பார்க்கிறார்கள். இதெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தவே முடியாது. பழைய காலத்தில் முனிவர்கள் ஆசிரமங்களை அமைத்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையை அவர் டால்ஸ்டாய் ஆசிரமம் என்று தான் அமைத்திருக்கிறார். பண்ணை அது ரொம்ப அதிசயமான வாழ்க்கை அது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு காந்தியை பற்றி தெரியவில்லை என்பது மட்டுமல்ல, அதை பேசுவது அவுட் ஆஃப் ஃபேஷன் என்று கூட நினைக்கிறான். அவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டினுடைய அறிவு நிலை போய்விட்டது. யாராலெல்லாம் ஓட்டு வருமோ அவனை வடிவமைப்போம், அவனை கட் அவுட் வைப்போம், அவ்வளவுதானே தவிர எவன் நம்மை மனிதனாக்குவான், தலைவனாக்குவான் என்பதெல்லாம் இன்றைக்கு எல்லாமே அற்று போய்விட்டது. அந்த காந்தியை படித்த பிறகு என்னுடைய படிப்பு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கிவிட்டது. அதற்கு முன்னால் நாவல்கள், அவை வைக்குமுதம், ஆனந்தவிடன், இதையெல்லாம் தான் படிக்கின்ற பழக்கம் இருந்தது. அதற்கு பிறகு அறிவு நூல்கள் தேட்டம். கதை படிப்பதென்றாலும் டால்ஸ்டாயை படிப்பது, தஸ்தாவெஸ்கியை படிப்பது என்கின்ற நிலை. அப்புறம் அந்த வளர்ச்சி ஏற்பட்டது. அது பொது வாழ்க்கைக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. அதற்கு பிறகு காமராஜரை பின்பற்றுவது, யாரோடு இணைந்து அரசியல் பணியாற்றுவது என்றால் காமராஜர் எதிர்க்கட்சி ஆகிவிட்டார். அவர் ஆட்சியில் இருந்தபோது நான் காமராஜரை பின்பற்றவில்லை. அவர் எதிர்க்கட்சி ஆன பிறகு காமராஜரை பின்பற்றேன். எனக்கு காந்தியை முதலில் படித்த காரணத்தினால் எது வசதியான கட்சி, எது ஆளுங்கட்சி, எங்கே போக வேண்டும். எம்ஜிஆர் கட்சிக்கு எனக்கு ஒரு பெரிய அழைப்பு வந்தது. நான் காமராஜ் கட்சியில் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன். அப்பொழுது பெரிய அழைப்பு வந்தது. ஆர் வீரப்பன் மூலம். அவருக்கு என்னை தெரியும், நம்முடைய பகுதி மக்களெல்லாம் அவருக்கு தெரியும்.
வீணா போவா என்று என்னை ரொம்ப அழைத்தார். மாவட்ட தலைவராக்கியிருப்பார், பிறகு எம்எல்ஏ ஆகிருக்கலாம், மந்திரி ஆகிருக்கலாம், எல்லாமே நீண்ட அரசியல் வாழ்வு தடத்தில் அமைந்திருக்கும். காமராஜரை பின்பற்றி விட்டு எம்ஜிஆரை பின்பற்றுவதில் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. எம்ஜிஆர் குறைவான மனிதர் என்று இல்லை, என்னதான் இருந்தாலும் அவர் சினிமா தானே. இது என்ன 10 ஆண்டு தியாக வாழ்க்கை உடையவர், 10 ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர் என்ற பெரிய, அது காந்திக்கு அப்புறம் ராஜாஜி, காமராஜர், இவர்கள் தான் அந்த வரிசைப்படி எனக்கு பிடிக்கும். அதனாலே அது வரமாட்டேன்னு சொல்லிவிட்டேன். பின்னால் ஒரு உலகத்தமிழ் மாநாட்டுக்கு என்னை ஆர்.எம். வீரப்பன் அழைத்தார். அப்பொழுது வலம்புரி ஜானும் நானும் அந்த உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது. அதில் பேசுகிற போது வலம்புரி ஜான் ரொம்ப பாராட்டி, நான் அப்பொழுது காங்கிரஸ் அந்த இதுகளில் தான் இருந்தேன். பழகற்பையா ஒரு ஆபரணம் என்று வலம்புரி ஜான் பேசினார். இவர் பேசி முடித்த பிறகு ஆர்.எம். வீரப்பன் பேசினார். ஆபரணமாக இருந்தால் போதாது, அது ஆரணங்கின் கழுத்தில் இருக்க வேண்டும் என்று பேசினார். இதெல்லாம் மறக்க முடியாத. எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் சந்திச்சிங்களா? எம்ஜிஆர் தெரியும், எனக்கு சினிமாவில் இருந்ததுனால் அவருக்கு என்னை லேசாக தெரியும். அவளுக்கு பெரிய பழக்கம், ஆழ்ந்த பழக்கம் இல்லை. ஆனால் ஆர்.எம். வீரப்பன் மூலமாக அந்த அழைப்பு எனக்கு, கமால் என்கின்ற ரசிகர் மன்ற தலைவர், அவர் தான் மாவட்டத்திற்கே, அவர் தான் என்னை வந்து ஆர்.எம். வீரப்பன் உங்களோடு பேச வேண்டும் என்கிறார். பிறகு எம்ஜிஆர் பேசுவார், வாருங்கள் என்று சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினார்கள். காமராஜராக இல்லாவிட்டால் கண்டிப்பாக போயிருப்பேன். காமராஜரை விட்டு எப்படி எம்ஜிஆரோடு போவது என்கின்ற ஒரு. எம்ஜிஆர் அழைத்த போது அதிமுகவுக்கு போகாத நீங்கள் அதுக்கு பின்னாடி ஜெயலலிதாவுடைய அழைப்பு என்னன்னு சொல்றது? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த அம்மா நன்றாகத்தான் இருந்தார்கள். கடைசியில் ஒரு சின்ன இது, நானும் வாயை வைத்து கொண்டிருக்க மாட்டேன், அவர்களும் ஊருக்க மாட்டார்கள். அதனால் ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு ரொம்ப என்னை வந்து ரொம்ப கொண்டாடி வைத்து கொண்டார்கள். அப்புறம் மற்றவர்களெல்லாம் தம்பித்துறையும் நானும் போவோம், தம்பித்துறை கீழே விழுந்து கும்பிட்டு எந்திரிப்பார், நான் பையை ஒதுங்கி கொள்வேன், உட்காருங்கள் என்று சொல்ல நான் உட்கார்ந்து கொள்வேன். ஒன்றும் என்னை ஒருபோதும் அதுபோல் நடத்தியதே இல்லை. ஒரு முறை விஜயகாந்தை பற்றி என்னை கட்டுரை எழுத சொன்னார். நிறைய கூப்பிட்டு சொல்லுவார்கள். தம்பித்துறை என்னிடம் சொன்னார், ரொம்ப உங்களை அம்மா கொண்டாடுகிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள், ரொம்ப அளவுக்கு அதிகமாக யோசனை சொல்வது போல் தெரிகிறது, அது எனக்கு சரி என்று படவில்லை. இவ்வளோ யோசனை சொல்லாதீங்க, நம்ம வேலை அம்மாவோடு இருக்கிறது ஒரு பலம், நம்முடைய இடத்தில் நாம் இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தம்பித்துறை என்னிடம் சொன்னார். நான் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி, கருணாநிதி ஆட்சியில் இருந்தால் பெரிய போராட்டம் நடத்தி, இலங்கை தமிழருக்காக போராட்டம் நடத்தி, காமராஜர் அரங்கில் கூட்டம், பிறகு போராட்டம் அம்மா தலைமையில் என்று சொன்னபோது இதை என்னுடைய யோசனையை கேட்டுக்கொண்டு தம்பித்துறையும் வர சொல்லியிருந்தார்கள். அடுத்த நாள் வைத்து பேசுகிற போது சொல்லுகிறார்கள், தம்பித்துறை சொல்லுங்க, அம்மா இவன் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டாமா, அம்மாவை பிடிச்சி கருணாநிதி கீழே இருக்கார், மேலேயும் எதிர்கட்சி 2 பேரும் சேர்ந்து உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு தம்பித்துறை சொல்கிறார் அம்மாட்ட. நான் வந்து இதுக்கு போராட்டம் நடத்த வேண்டிய இலங்கை தமிழ் இருக்குது, அதில் அம்மா வந்து அந்த பழைய இதுகளையெல்லாம் நீக்கி இப்பொழுது ஒரு புதிய நிலைப்பாடு, அது ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு போய் சேரும், கருணாநிதி உழட்டுகிறார், அவர் அவ்வளவு உண்மையாக இல்லை, கவனமாக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். அது பிடித்திருந்தது அம்மாவுக்கு. சரி செய்வோம் என்று சொன்னார்கள். தம்பித்துறை கொள்கை பரப்பு செயலாளர், நான் இணை கொள்கை பரப்பு செயலாளர். அம்மா என்னை போடுகிற போது சொல்கிறார், சம்பித்துறை பணம் செலவழிப்பார், நீ வேலை செய்ய அப்படின்னாங்க. எல்லாம் தெளிவாக பேசுவார்கள். தம்பித்துறை பணம் செலவழிப்பார், நீ வேலை செய்யுது. 2 பேரும் ரொம்ப சிநேகம். தம்பித்துறை நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவர் வந்து இந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் தம்பித்துறை சொல்கிறார், அம்மா நிச்சயமாக கருணாநிதி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார், அதனால் உங்களை பிடித்து உள்ளே வைத்து விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னு அடுத்தாப்புல பக்கத்தில் இருந்தேன், அதுதானே நம்ம நோக்கம், அம்மா உள்ளே போனால் தானே நம்ம எந்திரிக்க முடியும் அப்படின்னு ஒன்று. அவங்க முன்னாடியேவா? அம்மாவுக்கு முன்னாடியே. அம்மா உட்கார்ந்துருக்கிறார்கள், அம்மாவிடம் தானே இவர் பேசுகிறார். கற்பியா சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டாம்மா, இவங்க இந்த காமராஜ் முன்னாடி இப்படி பழகி வந்தவங்கம்மா, இவங்க இப்படி தான் பேசுவாங்க, அதெல்லாம் சரியாக வராதுமா, கருணாநிதி எப்போ நேரம்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு, பிடிச்சி உள்ளே வச்சுருவார், உங்களை வைப்பார் அம்மா உள்ளே பிடிச்சி அப்படின்னு. அம்மா பேசாமல் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், உள்ளே வைக்கிறது தான் நம்ம நோக்கம், வச்சா தானே நம்ம பெருசாக மறுபடியும் உலகத்தின் கவனத்தை ஈர்க்க முடியும்னு. சரி யோசிப்போம்னாங்க. அதுக்கப்புறம் இவர் போட்டு கலக்கிட்டார், அதெல்லாம் சரியாக வரும். அம்மா நீங்கள் ஒரு ஆள் போதும்மா ஆட்சிக்கு வர்றதுக்கு, இதுக்கு சிறைக்கு போகணுங்கிற கட்டாயமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பெரிய பர்சனாலிட்டி உங்களை வச்சே வர முடியும்னு இப்படி போட்டு அவர் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போக விடாமல் செஞ்சார். அப்புறம் அதோடு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் என்ன, அவருடைய அலுவலகத்துக்கு கூட்டி கொண்டு போனார். அது வந்து மவுண்ட் ரோடில் அந்த உள்ள ஒரு சந்தில் இருக்குது, அந்த சுரங்கப்பாதைக்கு பக்கத்தில் ஒரு சந்தில் இருக்குது.
இந்த தியேட்டர் இப்போ இடிச்சு விட்டாங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் அவருடைய அலுவலகம். ஓடி கொண்டு போய் ஸ்பெஷல் தோசையெல்லாம் வாங்கியாந்து கொடுக்க சொல்லி என்ன இரு நம்ம பேசணும் அப்படின்னாரு. எல்லோரும் போயிட்டாங்க. இந்த ஆஃபீஸில் பல பேர் இந்த யோசனை சொல்கிற வேலையே வச்சுக்காத, நீ உருப்படவே முடியாதுன்னு. எனக்கு என்ன யோசனை தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ? என்னை உன்னை விட நான் என்ன அனுபவம் அதிகம் உள்ளவன். அம்மா சொன்னால் சரிம்மா, உனக்கு கையை வச்சு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா சும்மா சரின்னு சொல்லு. அவர் சொல்கிறாரு எங்கிட்ட ஆப்ஷன். நமக்கு இந்த வேலையை வச்சுக்க, நம்ம சரியாக வரலைன்னா அம்மா தீர்த்துருவாங்க. நம்மளோட யோசனை பெருசாக வந்தால் நம்மளை பெருசாக தூக்குவாங்க. நம்மளோட யோசனை தப்பாக போச்சுன்னா இவனால் இடைஞ்சல் வந்துருச்சு, இவனால் பெரிய சிரமம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இதனால் நமக்கு எதுக்கு இன்னொரு கட்டம் நமக்கு ஆபத்து இருக்கிற போது இந்த வேலைக்கு போக வேண்டாம். என்ன அம்மா என்ன சொன்னாலும் அம்மா சரிம்மா அதெல்லாம் சரியாக தான் சொல்லுவீங்க, முதல்ல இந்த கட்சியில் நிலைக்கணும். அப்போ ஆட்சிக்கு வரல, நான் 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தேன், அம்மாவோட 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக. இதெல்லாம் அவர் சொன்னதை என்னால் மறக்க முடியாது. அவர் இவ்வளோ பெரிய ஆள் கீழே விழுந்து கும்பிடுவார் அம்மாவை. நான் அவரும் உள்ளே போனோம். அந்த கதவை திறந்தோடனே இவர் தலையை பார்த்துக்கினேன், புடவையை பார்த்துக்கினே போனேன். திடீர்னு ஆளை காணும், கீழே விழுந்துட்டார் அப்படியே அம்மாவுக்கு முன்னாடி. அதெல்லாம் அவங்க பெருமையாக தான் நினைப்பாங்க. அப்புறம் நான் இந்த பக்கம் நின்றுக்கிட்டேன். அம்மா கருப்பையா எங்கேன்னு கேட்டிருக்கேன். வந்தானே அப்படின்ட்டு கதவை திறந்து என்னப்பா நின்றுட்டாருன்னாரு. அண்ணே என்னென்னு திடீர்னு தலையை காணாமல் போயிடுச்சு, என்னென்னு இதெல்லாம் பேசாதுவேன், வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்க முடியாது என்னால். அப்புறம் உட்காந்துவேன். ரொம்ப மரியாதைக்குரிய ஆள் தம்பித்துறை, ரொம்ப தகுதியான ஆள். அவருக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு நமக்கு ரிஸ்கே வேண்டாம், ஆமாம் சொல்கிறதுல என்ன சிரமம் இருக்குது. அதான் அவங்களுடைய. நம்ம அப்படி இருக்கிறது இல்லை, அதை சொல்லுவோம் இதை சொல்லுவோம், அது நல்லாவும் இருக்கும். என்னை கட்டுரையெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க, எவ்வளவோ கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அம்மா என்னை தூக்கிட்டாங்க, நம்ம பதவி விட்டு வர வேண்டிய அளவுக்கெல்லாம் வருது இல்லை. இது வேண்டாம்ங்கிறது தான் அவருடைய கருத்து. கரெக்ட். நீங்கள் பொதுவாக சந்தித்த முதல் தலைவர்னா காமராஜ் ரொம்ப ரொம்ப அற்புதமான தலைவர். அதாவது நாங்கள் கள்ளுக்கடையை திறந்துட்டார் கருணாநிதி. நாங்கள் உடனே ஒரு பெரிய போராட்டம் நடத்தி 26 பேர் உள்ளே போனோம். எல்லாம் இளைஞர்கள், 23 பேர் இளைஞர்கள், 3 பேர் பழைய தியாகிகள். பழனியாண்டி, தியாகி பரமசிவம், அப்படி 3 பேர். அவங்க தான் வயசில் கூடினவங்க. அவங்கள மரியாதையாக வச்சுருப்போம். எங்கள் கமிட்டி கூட்டங்கள்லாம் அவங்கள உட்கார வச்சுருந்தா எதுவுமே செய்வாங்க, தியாகிகள்ங்கிறதுனால. அப்போ அவ்வளோ மதிப்பறிஞ்ச தியாகிகளுக்கு. அப்புறம் போனோன்னா 15 நாள் எங்களை ஜட்ஜி கேட்குறாரு, எல்லாம் சின்ன பையலாக இருக்காங்களேன்னு, சும்மா ஒரு ஆர்வத்தில் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை தெரிஞ்சதான் வந்தான். அவர் எங்களை விட்டுறலாம்னு நினைக்கிறாரு. சரி போங்க எச்சரிக்கை சொல்லி, ஆமாம் போங்க இனிமேல் இந்த வேலையெல்லாம் செய்யாதீன்னு எச்சரித்து விட்டுறலாம்னு நினச்சார் அவர். நாங்கள் தான் தெரிஞ்சே வந்தோம்னோன்னா அப்புறம் வேறு 15 நாள் உள்ளே போங்கடான்ட்டார். மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் போய் முதல் சிறை அனுபவம் பெற்றேன். அதுக்கப்புறம் 7 தரம் போயிருக்கேன்னு வச்சுங்க. அது தெரிஞ்சு காமராஜ் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். நம்ம கட்சியிலேருந்து அறிவிக்காமல் அவங்கெல்லாம் ஓலமிடும் மாதர்குரல் ஏலமிடும் போரே கேட்கவில்லையா நாங்கள் மறியல் பண்ணி ஒருத்தனும் உள்ளே போக முடியல, வெக்கப்பட்டு அங்கிட்டு நின்றுட்டாங்க. தாசில்தார் இவங்களை பிடிச்சி உள்ளே வச்சா தான் ஏன் அவங்க வருவாங்க, இவங்களை பிடிச்சி கூட்டின்னு வந்துட்டார். அப்புறம் போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் உடனே குன்னக்குடி தங்கவேலன்னு ஒரு ஜில்லா கமிட்டி செக்ரட்டரி இருந்தார். அவர்கிட்ட சொல்லி இந்த பையங்களை வர சொல்லி நான் பார்க்கணும். அவருக்கு எங்களுக்கு தெரியாது. காரைக்குடியில் இருந்த பழைய தியாகிலாம் சேர்ந்து தான் என்ன தலைவராக்குனாங்க. நல்ல பையனாக இருக்கேன், ஆர்வமாக இருக்கேன்னு ஆக்குனாங்க. 25-27 வயசில் ஆகிட்டேன். அப்புறம் காமராஜுக்கு 2 முரட்டு எலுமிச்சம்பழம், அவ்வளோதான். இந்த மாதிரி சால்வை பொறுத்தல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நூல் சீட்டத்தை போட்டால் கழுத்தில் வாங்கிக்குவார், பிறகு கையில் சுற்றிக்கினே பேசுவார், அவ்வளோதான். ரொம்ப எளிமை. அதிகபட்ச பெரிய ஜில்லா கமிட்டி தலைவர் பெரிய கதர் துண்டு போடுவாங்க, அவ்வளோதான். நம்ம எலுமிச்சம்பழம் கொடுத்தோன்னா 2 பெரிய எலுமிச்சம்பழம் வச்சுருந்தேன். வைரவன் ரசம் வைக்கிறதுக்கு எடுத்து போயிட்டார். எப்படி தலைவர்கள் பாருங்கள், இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. நான் வாழ்நாளில் காமராஜ் மாதிரி ஒரு பெரிய தலைவர்கிட்ட பழக கிடைச்ச வாய்ப்புங்கிறது ரொம்ப பெரிய வாய்ப்பு. தோல் அடிப்பார், ரொம்ப இருப்பார், அதெல்லாம் ரொம்ப நல்லா பழகுவார். 6-7 ஆண்டுகள். அப்போவே கருப்பையாக தான் இந்த தொகுதியில் நடத்த போகிறோம், அவனை டெவலப் பண்ண சின்ன பையனாக இருக்கேன் அப்படின்னு நெடுமாறன்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். நெடுமாறன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே சொன்னார். அப்புறம் நெடுமாறன் மதுரைக்கு வா, என்னோட இரு, நம்ம வண்டியில் போகலாம் வரலாம் எல்லா இடத்துக்கும். அப்புறம் நாங்கள் அவரோட சேர்ந்து தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் காமராஜர் பார்க்குறது பூரா அப்படிலாம் இருந்துச்சு, நல்ல இது. அப்புறம் பெரிய கூட்டம் ஒன்று நடத்தினேன் காந்தி சதுக்கத்தில். சாமி அம்பு போடுற அன்னைக்கு தவிர அவ்வளோ பெரிய கூட்டம் கூடாது, காமராஜுக்கு கூட்டுனுச்சு. ரொம்ப மகிழ்ந்துட்டார்.
ஒரே ஒரு போஸ்டர், இடம், தேதி, கூட்டம் நடக்கிற இடம், தலைவர் காமராஜ் பேசுவார், அவ்வளோதான். அடித்து ஒட்டிட்டேன். ஜில்லாங்க கொடுத்தேன். ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனாக தெரியலையே, ஏன் எங்கள் பேரெல்லாம் போடல அப்படின்னு. என் பேரே போட்டுக்க, உன் பேரே போட்டுக்கலையா நீ? அவர் ஸ்ரீரங்கமில் இருந்தார். ஏப்பா எங்கள் பேரெல்லாம் போடலாம்ல, பெரிய போஸ்ட் அடித்து ஜில்லா பூரா ஓட்டிட்டேன். 500 போஸ்ட், பயங்கர கூட்டம் கூடிடுச்சு. வேறு யாருமே பேரே இல்லை. அவர் பேசுவார், இடம் அவ்வளோதான். அதெல்லாம் காமராஜெல்லாம் அவன் எல்லாம் நான் அப்போ அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன். அப்போல்லாம் மைக் ஸ்டாண்டு வச்சுருக்கோம், இந்த போடியம் எல்லாம் கிடையாது. காமராஜுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டாண்டுக்கு முன்னாடி நின்று பேசுவோம். இப்படி இருப்பார், இப்படி எட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருப்பார். மேடை அமைப்பு அப்படி தான் இருந்துச்சு. நான் பேசிக்கிருந்தேன். இவரை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசினேன். விருதுநகர் அல்ல இவருக்கு உரைகள், தங்கத்தை உரைப்பதற்கு அதற்குரிய கல்லில் தான் உரைக்க வேண்டுமே தவிர அப்படி இப்படின்னு சொல்லி காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்கிற கோபத்தில் விருதுநகரை ரொம்ப சாடி பேசி கொண்டு இருந்தேன். அப்புறம் இழந்தது நீங்களே தவிர அவர் இல்லை அப்படி இப்படியா ரொம்ப ரொம்ப பாராட்டி பேசி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு நிறுத்துன்னு சட்டையை பிடிச்சி இழுக்கிறார். என்ன பண்ணு மைக்கத்துக்கு நான் அந்த பக்கம் போயிட்டேன். இவர் பேச விட மாட்டாருங்க, நான் பேசாமல் விட மாட்டேன்ட்டு. காமராஜ் வாழை பற்றிக்கின்னு சிரிக்கிறாரு. கூட்டம் விழுந்து விழுந்து சிரிக்குது. மறக்க முடியாத அனுபவம் அதெல்லாம். ஆமாம். அப்புறம் பேசி முடிச்சோன்னா ரொம்ப பெரிய மாதிரி அதிகமாக புகழ்றதே விரும்ப மாட்டேன். வெட்கப்படுவான். நீங்கள் எப்படிலாம் அரசியலில் ஈடுபட்டதை உங்களுடைய குடும்பத்தினர் ஆதரிச்சாங்க? எங்கள் தகப்பனார் காங்கிரஸ்காரர் தான். அவர் கதர் சட்டை தான் என் வாழ்க்கை புறப்படுவாங்க. எங்கள் சாமி வீட்டில் காந்தி வீட்டு சிலை ஒன்றும் இருக்கும், சாமி வீட்டு படங்களோட. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் தகப்பனாருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு. எல்லாம் சாமி முருகன் அது இதெல்லாம் வச்சுருக்கோம், விநாயகர்லாம். அந்த சாமி வீட்டில் காந்தி வீட்டு சிலை ஒன்று இருக்கும். அருமை. ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அவரை ஒரு கடவுள் மாதிரி தான் நினச்சிருக்காங்க பழைய கால மனிதர்கள். அந்த மாதிரி அவங்க அதில் ஒன்றும் இது இல்லை. தொழில் கெட்டு போயிடும் ஒன்று. அவர் பொது வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அதில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அது நல்ல கட்சியில் தான் சேர்ந்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு காமராஜ் காந்தியெல்லாம் பிடித்ததுனால அவங்க நேரடியாக பங்கு கொண்டதில்லை. இருந்தாலும் அவங்க கதர் தான் போடுவாங்க. அதனால் அதுக்கு உற்சாகப்படுத்தினான். இன்றைக்கு அரசியலை பற்றி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்குது. எல்லா கட்சிகளை பற்றியும் எந்தெந்த கட்சியில் என்னென்ன தப்பு அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் பல விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் பல கட்சிகளில் மாறி மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை எதனால் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், இவர்களுக்கு ஒன்று புரியவில்லை. இந்த சும்மா திமுகவில் கண்டவெல்லாம் கண்டதை பேசுவான். நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு அரசியலை பற்றி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்குது. எல்லா கட்சிகளை பற்றியும் எந்தெந்த கட்சியில் என்னென்ன தப்பு அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் பல விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் பல கட்சிகளில் மாறி மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை எதனால் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அது உண்மைதான். எனக்கே நான் ஒன்று சொல்கிறேன், இவர்களுக்கு ஒன்று புரியவில்லை. இந்த சும்மா திமுகவில் கண்டவெல்லாம் கண்டதை பேசுவான். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தேசிய கட்சிக்குள் நான் நுழைந்தேன். நான் நுழைகின்ற போது காமராஜர் வைத்த முழக்கம் என்பது இந்தியாவுக்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்கின்ற முழக்கத்தை அவர் வைத்தார். ரொம்ப அவர் பேசியதில் என்னை ரொம்ப கவர்ந்து 71க்கு பிறகு தான் நான் நுழைகிறேன். அப்பொழுது காமராஜர் ஒன்று சொல்லுகிறார், இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வரப்போகிறார். அந்த கொண்டு வந்த காலத்தில் காமராஜர் சொன்னார், சில கூட்டங்கள் பேச அனுமதித்தார்கள். பிறகு அவருடைய எல்லாம் பேச்சுக்களால் நிறுத்தப்பட்டு விட்டன. அப்பொழுது பேசுகிற போது ஒன்று சொன்னார், இந்த நாடு சுதந்திரமடைய வேண்டும் என்று திருமணம் செய்து கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடி வந்து இப்படியே இருந்து சிறைகளுக்கு சென்று வாழ்க்கை முழுவதையும் செலவழித்து இந்த சுதந்திரம் ஒரு நாள் அடைந்த போது பெருமகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு முறை இதே சுதந்திரத்திற்கு போராட வேண்டிய நேரம் வரும் என்று நான் நினைத்ததில்லைனார். ஒரு சுதந்திரத்தை வெள்ளைக்காரனிடமிருந்து பெற்றுவிட்டோம். இனிமேல் சுதந்திரம் என்பது நிலையானது என்று தான் நான் கருதியிருந்தேன். இன்னொரு முறை இந்த சுதந்திரத்திற்காக போராட வேண்டிய நிலை வரும் என்று நான் நினைக்கவில்லை. அது எனக்கு நேர்ந்து விட்டது. முதலில் அந்நியரிடம் இந்த சுதந்திரத்தை இழந்தோம், இப்பொழுது சொந்த நாட்டுக்காரியிடமே இழந்தோம் என்று சொன்னார். ரொம்ப எமர்ஜென்சியை எதிர்த்து வலுவாக நிற்பதற்கு இந்த பேச்சு எனக்கு பெரிய காரணமாக இருந்தது. காமராஜரை பின்பற்றினோம். அவர் கடைசியில் அவர் இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் முறை வேறாக இருந்திருக்கும். ஆனால் எம்ஜிஆர் அப்பொழுதே வந்து விட்டார். காமராஜருக்கு மேல் வாக்கு பெற்று விட்டார் திண்டுக்கல்லில். என்றாலும் கூட காமராஜர் எம்ஜிஆர் என்று தான் மாறி இருந்திருக்குமே தவிர கருணாநிதி அதிலிருந்து அகற்றப்பட்டிருப்பார், அன்றைய அரசியலிருந்து அகற்றப்பட்டிருப்பார். திண்டுக்கல்லில் நான் 3வது இடம் வெறும் டிபாசிட் போகிற அளவுக்கு கருணாநிதி வந்து விட்டார். 100 நாள் தான் அந்த படம் ஓடும் என்று சொன்ன நிலைக்கு மாறாக கடைசியிலே இவர் 100 நாளிலே போய் விடுவார் என்கின்ற நிலை ஏற்பட்டது.
அப்படி காமராஜர் நெருக்கடி நிலையை எதிர்த்து போராடிய போது ஒரு கொள்கை ரீதியாக காந்தியை படித்து காந்திய நெறிமுறைகள் மனதில் ரொம்ப உருவாகி இனிமேல் கதலை தான் காட்டுவது, நான் ஃபின்லே வேட்டி தான் கட்டுவேனப்பா, ரொம்ப ஜப்பான் ஃபின்லே வேட்டின்னு என்று சொல்லுவார்கள். ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப லோகி பேண்ட் போடுவேன், ரொம்ப அந்த தோரணைகளுக்கு ஏற்பத்தான் இருப்பேன். அன்றைய தோரணைகளுக்கு மோட்டர் சைக்கிள் எல்லாம் புல்லட். அப்பொழுது புல்லட் 7500 தான் என்னுடைய விலை, இன்றைக்கு 2 லட்ச ரூபாய். எல்லாமாக இருந்த நிலை போய் அரக்கை சட்டை தான் போடுவது, 4 முளை வேட்டி தான் கட்டுவது, பனியனும் கதலி தான் அணிவது. அப்புறம் வள்ளலாரிடம் ஏற்பட்ட ஈடுபாட்டினால் புலால் உண்பதில்லை என்ற நிலை. இப்படி எத்தனையோ கருத்துக்கள் மனதிற்குள் நுழைந்தன. அதற்கேற்ப வாழ்க்கை வடிவமைப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் காந்தி கொள்கைகள், காமராஜர் 2ஆம் சுதந்திரத்திற்கு போராடுகிறோம் என்கின்ற எண்ணம் இது மனதிலே வலுவாக ஊன்றியிருந்தது. முதல் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. 2ஆம் சுதந்திர போராட்டத்தில் நமக்கு தெரிய காமராஜ் மாதிரி ஒரு தலைவருக்கு கீழே பணியாற்றுகிறோம் என்ற மகிழ்ச்சி இருந்தது. அதற்கு பிறகு இப்படியே போய் காமராஜர் இறந்து விட்டார். பிறகு வெற்றி பெற முடியவில்லை காமராஜ் மூலம். ஆனால் பாராமச்சந்திரன் நன்றாகத்தான் கட்சி நடத்தினார். ரொம்ப நல்ல மனிதர் பாராமச்சந்திரன், உயர்வான மனிதர். அவரும் என்னிடம் ரொம்ப பற்றுதலாக இருப்பார். அப்போ என்னை மாவட்ட தலைவராக ஆக்கிவிட்டார்கள். எமர்ஜென்சியில் கூட நான் பேசியதற்காக சில நாட்டில் வைத்திருந்துட்டு விட்டு விட்டார்கள். அப்பொழுது பழைய காங்கிரஸை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தது. திமுக தான் அவர்களுக்கு குறியாக இருந்தார்கள். பிறகு அது முடிந்தது. அப்படியே அது ஜனதாவாக மாறியது. பழைய காங்கிரஸ் ஜனதாவாக மாறிய பிறகு மொராஜி தலைமை அமைச்சராக வந்தார். பிறகு மொராஜிக்கு மதுரை போன்ற ஊர்களில் மொழிபெயர்க்கின்றவனாக நான் இருந்தேன். அவர் தலைமை அமைச்சராக இருந்தபோது 2-3 தலைமை அமைச்சர் சந்திரசேகருக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். காமராஜர் இவருக்கு மொராஜியிடம் மொழிபெயர்ப்பதில் ஒரு பெரிய சிரமம் உண்டு. அவர் 2 வாக்கியம் பேசியுடன் நாம் பேச தொடங்கினால் கோவப்படுவார். அவர் 1/4 மணி நேரம் பேசி முடித்தவர் ஒரு பேச்சே அவர் 3/4 மணி நேரம் வைத்துக்கொள்வார். ஒரு 1/4 மணி நேரம் பேசுவதை நான் ஞாபகம் வைத்திருந்து மொழிபெயர்ப்பதற்குள் நம்முடைய உயிரே போய்விடும். கரெக்ட். அப்புறம் குறித்தெல்லாம் வைத்து கொண்டாலும் ஞாபகம் வராது. அது ரொம்ப சிரமம். உண்மைதான். அப்படி இருந்தது. ஆக ஜனதாவாக ஆனோம். மீண்டும் அரசியல் சட்டங்கள் திருத்தப்பட்டன. இனிமேல் எமர்ஜென்சியை நினைத்தபடி கொண்டு வர முடியாது என்கின்ற அளவிற்கு அந்த சட்டம் பாதுகாக்கப்பட்டது. இவ்வளவும் நடந்தது. அதுவரையில் நான் அதில் இருந்தேன். என்னுடைய கட்சியை எண்ணி சொல்லுகிற போது இந்த சில பேர் இந்த தொங்கு மீசை வைத்து கொண்டு திமுகவில் இருக்கிறவங்களாம் சொல்லுவான், இவன் காங்கிரஸாக இருந்தான், அப்புறம் ஜனதாவாக இருந்தான். ஜனதா தள்ளுக்கெல்லாம் போனதில்லை. காங்கிரஸ் ஜனதாவாக மாறியது அவ்வளோதானே தவிர அப்புறம் திமுகவாக மாறியது 2 கட்சியாது. ஏதோ பேசுவார்கள் அவர்கள். அப்புறம் நான் நினைத்துக்கொள்கிறேன், அவன் வேறு எதுவும் நம்மை சொல்ல முடியவில்லை, அதனால் இதை சொல்லுகிறான், அதை பற்றி என்ன இருக்காது, நடந்த உண்மைதானே என்று நான் நினைப்பேன். அப்புறம் எமர்ஜென்சிக்கு பிறகு இவர் மொரார்ஜி தேசாய் பிரதம மந்திரியாக சேலம் மாநாட்டுக்கு வருகிறார். வருகின்ற போது இந்த ஈழத்தில் இடர் தொடங்கிவிட்டது. பெரிய மக்கள் கூட்டம் வருவது பின்னால், ஆனால் இடர் தொடங்கிவிட்டது. நாம் பேச தொடங்கிவிட்டோம். அப்பொழுது சேலத்தில் பற்றி எறிகிறது ஈழம் என்று நான் ஒரு புத்தகம் எழுதினேன். சின்ன புத்தகம், ₹1. அதனுடைய அடக்கம் ₹5 ஆனது. அதுக்கு ஒருவர் நான் அந்த ₹4 கொடுக்குறேன், சும்மா கொடுக்கக்கூடாது என்பதற்காக ₹1 விலை வைத்து ஒருவர் அந்த செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டார். அந்த வலம்புரி அச்சகம் சிதம்பரம் என்று ஒரு நண்பர் இருந்தார் எனக்கு. அவர் அந்த புத்தகம் அடிக்கிற செலவு 5000 புத்தகம் அடித்து எல்லாருக்கும் கொடுத்தார்கள். வெறும் ₹1 வாங்கி கொண்டார். அந்த புத்தகம் சில தீர்மானம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். செழியன் பயந்து விட்டார். சோ அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார். சோ பெட் அந்த கட்சிக்கு. அதனாலே அப்போலேருந்து ஏற்பட்ட பழக்கம்தான் எனக்கு சோ இறுதி வரையிலும் இருந்தது. நான் மதித்த மனிதர்களில் சோ ஒருவர். அந்த ஈழத்தை பற்றி நான் எழுதுகிற கட்டுரையை துக்ளக்கில் போடுவார். அதுக்கு மறுப்பு கட்டுரை போடுவாரே தவிர என்னை எழுதாதே என்று சொல்ல மாட்டார். அவ்வளவு பெரிய அதே அதெல்லாம் மனிதனுடைய பேச்சுரிமை எழுத்துரிமையை மதிப்பதற்கு இவர்களைப் போல மனிதர்களே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது போடுவாரோ என்று தயங்கி எழுதுவேன். அதை அப்படியே போட்டு விடுவார். போட்டு விட்டு பழகற்பை எழுதியது கூட தப்பிட்டு அவருடைய வாதத்தை வைப்பார். அது மாதிரி அதனாலே தான் அவரோடு எனக்கு ரொம்ப உயிருக்குயிரான நட்பு ஏற்பட்டது. இறுதி வரையும் அவர் தொண்டையில் இது வைத்து கொண்டு பேசுகின்ற காலத்தில் கூட என்னோடு பேசுவதற்காக டாக்டர் அதை வைப்பதற்காக என்னை 1 மணி நேரம் காத்திருக்க சொன்னார். அவருடைய மகனும் மருமகளும் கவனித்து கொண்டார்கள். சோவினுடைய மருமகள் அவருடைய மகள் போல
மருத்துவமனையிலேயே உறங்கினார்கள் அவர் 2 பேரும், மகனும் மருமகளும் மருத்துவமனையிலே உறங்குவார்கள். அங்கேயே அவர் கொஞ்சம் முழங்கினால் போதும் மருமகள் எழுந்து போய் என்ன என்று கேட்பார். அவ்வளவு அப்படியெல்லாம் ஒரு மருமகள் பார்க்க முடியாது. நான் அவர் வாழுகின்ற காலத்திலே துக்ளக் ஆண்டுள்ளாவிலேயே சொன்னேன், உங்களுக்கு என்னென்ன கொடுப்பினைகள் வாழ்க்கையில் இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது, உங்களுடைய மருமகள் ஒரு சிறந்த கொடுப்பினை என்று. அப்புறம் நான் இதுக்கு தீர்மானம் கொண்டு வர வேண்டும், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும், சிங்கள அரசை கண்டித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது செடியன் பயந்து விட்டார். மொராஜி ரொம்ப முரட்டுத்தனமானவர், பிரதம மந்திரி, அவர் வருகிறார், நீ பாட்டுக்கு இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்தால் அவருடைய கவனத்துக்கு வந்து அவர் மாற்றி பேசினால் நம்முடைய கட்சி போய்விடும் என்று சொன்னார். கரெக்ட். அவர் இங்கே வந்து யுவரால் ஃபூல்ஸ்ன்னு சொல்லுவார். நான் அவரோட பின்னாடி ரொம்ப சிநேகிதமாயிட்டேன் மொராஜியோட. பம்பாயில் அவர் வீட்டுக்கெல்லாம் போவேன். போனோடனே, ஏய் கற்பையா, யுவரால் ஃபூல்ஸ், why do you oppose Hindi? அப்படிவாரு. அது தட் இஸ் யுவர் லாங்குவேஜ், நாட் அவர் லாங்குவேஜ், யூ ஆர் நாட் அன் இண்டியன். என்னென்னலாம் அவரோட பேசி விளையாண்டு என்ன ஃபூல்னு நம்மளை நேரம் சொல்லுவார் அவர். ஆமாம், ஒரு அன்பாக தான், அதெல்லாம் மறக்க முடியாது. சந்திரசேகரோடு பழகினேன், மொராஜி தேசாயோடு பழகினேன். எவ்வளவு அசோக் மேத்தா, மதுலிமாயி, அப்பா சுப்பிரமணிய சாமி, நான் பார்த்த மனிதர்கள் சுப்பிரமணிய சாமி மாதிரி அறிவும் கிரிமினல் யாருக்கும் அசகாய சூரியங்கிறது தான் சரியான சொல். அப்பாடி அவர் என்ன பண்ணுவார், எப்போ எவனை பிரட்டுவார் என்று யாருக்கும் தெரியாதே தவிர வெல் ரெட்டு ரொம்ப கூர்மை, வெரி பவர்ஃபுல் ஆரேட்டர். ஒரு மனிதனாக இருந்து கொண்டு ஒரு அரசாங்கத்தை கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவார். அது ரொம்ப எவ்வளோ பெரிய மனிதர்களை பழகு. வடநாட்டு தலைவர்களெல்லாம் கிருவலானியோடு நான் ஒரு நாள் பூராவும் இருந்தேன். ரொம்ப அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் சரண் சிங்கை பார்ப்பதற்கு மொராஜியை ஒரு நாளில் பார்த்தேன். அது மொராஜி எனக்கு பழக்கமாகிவிட்டார். ஒரு நாளில் பார்த்தார் எங்களை, பிரதம மந்திரியாக இருந்தவர். சரண் சிங்கை பார்ப்பதற்கு 7 நாள் டெல்லியில் காத்திருந்தேன். பிறகு எனக்கு பேட்டி கொடுத்தார். அவருக்கு நான் அவரை மாநாட்டுக்கு அழைப்பதற்காக போயிருந்தேன். பிறகு அவர் என்னோடு 10 மணித்துளி அன்று எனக்கு கச்சிதமாக சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் என்னோடு 25-30 மணித்துளி பேசி கொண்டிருந்தார். பிறகு போகிற போது நான் எழுந்து வந்து விட்டேன். கதவுக்கு பக்கத்தில் போகிற போது அவர் என்னை கேட்கிறார், கம் ஹியர், டு யூ யூஸ் சோப்ஸ்? எஸ். இட் வில் ஸ்பாயில் யுவர் ஸ்கின். நோ, வாட்டர் கேன் வாஷ் யுவர் பாடி, வை டு யூ யூஸ் சோப் அப்படின்னு. இட் இஸ் அலர்ஜிக் டு ஸ்கின், டோன்ட் யூஸ் இட். அடப்பாவி, கதவுக்கிட்ட போனோன்னு திரும்ப கூப்பிட்டு ஒரு முக்கியமான தாக்கல் இதை சொல்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி மனிதர்களெல்லாம் பார்க்கவே முடியாது. சரண் சிங் கொண்டு வந்த காந்தியன் ப்ளூ பிரிண்டினுடைய திட்டத்தின் ஒரு பகுதி தான் ஜெயலலிதா ஆடு மாடு கொடுத்தாலும். இது அம்மாவிடம் சொன்னேன் நான். அம்மா நல்ல திட்டம், அது நான் அவர்கிட்டேருந்து தெரிந்து கொள்ளல, நான் பண்ணேன்னாங்க. அதெல்லாம் சரிம்மா, ஆனால் இது வந்து காந்தியன் ப்ளூ பிரிண்டில் ஒரு சரண் சிங் சொன்னார். ஒரு புத்தகம் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தார். ஆகவே அப்பொழுது அவர் சிங்களவர்களை ஜெயவர்த்தனா இருந்தார் தலைமை அமைச்சராக. அப்போ நான் அந்த தீர்மானம் கொண்டு போய் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியில் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்கிறேன். கேட்டுக்கணும். செய்தியின் பயப்படுகிறார். ராஜினாமா செய்தாலும் செய்தியாகும், இவன் தீர்மானம் கொண்டு வந்தாலும் செய்தியாகும். ஏனென்றால் மொராஜி எதிர்ப்பதனால் செய்தியாகும், இல்லாவிட்டாலும் சாதாரணமாக போய்விடும். அப்புறம் சோவிடம் சொல்லி என்னை சமாதானப்படுத்த சொன்னார்கள். சோ சொன்னார், சும்மா அவன் கொள்கையை பேசுவான், நமக்கு அவனை தெரியும். அப்படின்னா அவனை மேடையில் ஏற்றுவான். 2 பேர் தான் இன்றைக்கு பேசுவதாக இருந்தது, செடியன், சோ, மொராஜி. அவர்களோட சேர்த்து என்னையும் பேசுவது என்று முடிவெடுத்தார்கள். அது சேலம் மாநாடு, என்னையும் பேசு. சோ சொன்னாங்க, இங்கே வா, இதெல்லாம் ஒரு கட்சிக்குள்ளே பல சிரமங்கள் இருக்கும், அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீ பேசு, உன் கருத்தை பேசு, யாரும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்னு. இது என்ன தந்திரம்னா, மொராஜிக்கு நான் தமிழில் பேசினா புரியாது. நான் என்ன பேசினாலும் பேசின மாதிரி இருக்கும், அவருக்கு நீ பேசின மாதிரி இருக்கும், அவர் கேட்டது மாதிரி இருக்கும், அவருக்கு தெரியாது, விவகாரம் வராது, முடிச்சுக்க கதையின்னு. இது சோவுடைய தந்திரம். அவனை பேச வச்சுருவோம் அப்படின்னு. சரின்னு சோ சொன்னோன்னே நான் கொஞ்சம் ரொம்ப சோட்ட ரொம்ப பிரியம். சரின்ட்டு பேச ஒத்துக்கினேன். நான் பேசுகிறேன், கை தட்டுகிறாள். மொராஜி கேட்குறாரு செடியன்ட்ட, வாய் அப்படின்னாரு. இஸ் அ வெரி குட் ஆபரேட்டர். நான் என்ன பேசுறேன்னு இவர் சொல்லலை. அருமை அருமை. இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அதனால் அவன் அதான் கைதட்டுறாங்க. ஓஹோ, நல்ல ஆரேட்டருக்கு கைதட்டுவார்கள் என்று அவர் அமைதி எழுதிவிட்டார். ஆக அந்த சிலோன் பிரச்சனையும் போய் சேரவில்லை. ஆனால் சில மேடையில் அவர் ஜெயவர்த்தனா இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தேசியம் என்பது டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி கேனாட் பி அலவுட் அட் எனி ரேட் அப்படின்ட்டு.
ஆக நான் சொன்னதுக்கு நேர்மாறாக ஊனிட்டார், அது வேற. ஆனால் என்னையும் ஒரு வழியாக பிடிச்சி சொல்ல வச்சாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் பார்த்தேன் மொரார்ஜியினுடைய கருத்தை மீறி இந்த கட்சிக்கு கிடையாது கருத்து. அதனால் நான் வந்து அங்கேருந்து வர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சு. நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு இவன்லாம் யோசிக்கணும். ஒரு தேசிய கட்சியில் வளர்ந்தவன், காந்திய தலைவனாக அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும், நான் மறிக்கின்ற வரையும் அவன் தான் தலைவன் எனக்குன்னு வச்சுங்களேன். சிலவற்றில் வேறுபாடு இருக்கும். அவர் இந்தி தேசிய மொழியாக இருக்கணும். காந்தி இருந்திருந்தால் மாற்றிக்கொள்வார், பலவற்றை மாற்றிக்கொள்வார். காந்தி மாதிரி ஒரு தலைவனை 1000 ஆண்டுகளுக்கு பிறக்க முடியாது. பாரதி சொல்வானே, 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி காந்தி. தமிழர் பிரச்சனையினால் நான் வெளியேறுகிறேன். அதுவரையிலும் மொரார்ஜியோடும் கூட நட்பு, அவ்வளவு ஒரு நிலை இருந்தது. வெளியேறிய போது நான் சொன்னேன், அது வந்து இப்போ தேசிய கருத்திலிருந்து தமிழ் மொழி இன கருத்துக்கு மாறுகிறேன். அதற்கு முன்னால் மொழி இனம் என்பது என்னுடைய பார்வையில் இல்லை, காந்தி தான் பார்வையில் இருந்தார், தேசியம்தான் பார்வையில் இருந்தது. தேசியத்திலிருந்து ஒரு இன நெருக்கடி ஏற்படுகின்ற போது அந்த இன நெருக்கடிக்கு ஏற்ற கொள்கைக்கு நான் மாறுகிறேன் என்பது இவனுக்கு வியப்பாக இருக்க வேண்டும். தலைகீழ் மாற்றங்கள் அரசியலில் நிகழ்வதே இல்லை. அப்படியே கைதட்டி கொண்டு பேசாமல் இருப்பான், ஆட்டுக்கறி விருந்தை சாப்பிட்டு விட்டு போவானே தவிர தலைகீழ் மாற்றங்கள், முதல் தலைகீழ் மாற்றம் அப்பொழுது நிகழ்ந்தது. தேசியத்திலிருந்து நேர்மாறாக மொழி இன கொள்கைக்கு நான் வந்தேன். அதுக்கு பிறகு இன்றைக்கு வரையிலேருந்து மொழி இன கொள்கையில் தான் இருக்கேன். ஆனால் தலைவன் மட்டும் எனக்கு என்றைக்கும் காந்தி தான், அதிலே ஒன்றும் இல்லை. புத்தனை பின்பற்றுகிறோம், நபிகளை பின்பற்றுகிறோம் என்பது போல் எனக்கு காந்தி தமிழனா இல்லையா என்பது கேள்வி இல்லை. தமிழன் அவன் உலகத்திற்கு தலைவனாக இருக்க தகுந்தவன் என்பது என்னுடைய அடிப்படை. அதிலிருந்து வெளியே பிறகு வெகு காலம் இந்த ஈழத்தமிழர்களுக்காக மதுரை முத்துவோடு பேசுவேன், நெடுமாறன் அவர்கள் என்று எல்லாரோடும் சேர்ந்து பேசிக்கொண்டு இருந்தேன். பிறகு கருணாநிதி ஒரு நாள் விளைத்தார், அப்புறம் போனோம், அப்புறம் கருணாநிதி சரியில்லை என்று என்ன, இப்படியே பல விதமாக இருக்கும். முதல்ல இந்த ஈழத்தமிழர் காரணமாக இவரோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டேன். எல்லா இடங்களுக்கும் கலைஞர் என்னை கூட்டிக் கொண்டு போவார். வலம்புரி ஜான், நான், கலைஞர் எல்லாரும் சேர்ந்தெல்லாம் பல கட்டங்களிலே பேசியிருக்கிறோம். ரொம்ப விரும்புவார் கலைஞர். எவன் தகுதியுடையவனோ அவன் இந்த திமுகவுக்கு வந்து அந்த கொள்கை வழியை அதை கொண்டு செலுத்த வேண்டும் என்று நினைக்காமல் அவர் மகன் பேரன் என்று கொண்டு வந்ததே, அது பணம் காசு எல்லாவற்றையும் பார்க்காத சமூகத்தில் பார்க்காத நிலைமையில் பிறந்தவர். இவையெல்லாம் கிடைத்தவுடன் இதையெல்லாம் நம்முடைய வழியினர். ஆக இன்றைக்கு அது பார்த்தீர்களேயானால் சன் டிவி ஒரு பெரிய, இந்தியாவிலேயே பெரிய கார்ப்பரேட்டர், எத்தனையோ பல ஆயிரம் கோடிகள். அவர் ஒரு மனிதன் தலை தூக்கியதனால் அந்த உறவினர்களில் பாதி பேர் தலை தூக்கி விட்டார். மகள் எம்பி, மகன் முதலமைச்சர், இன்னொரு பேரன் துணை முதலமைச்சர், சன் டிவி பெரிய நிறுவனம், அவருடைய முரசொலி மகன் மாறன் எம்பி, எல்லாம் அந்த கூட்டம் போகத்தான் மற்றவற்றை பங்கிட்டு கொள்ள முடியும். இவ்வளவுக்கும் ரொம்ப சிறுபான்மை சமூகத்தில் பிறந்தவர் அவர். பெரும்பான்மை சமூகமெல்லாம் நாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்று தவிக்கின்ற போது அந்த பழைய கொள்கையினால் இவர் ஜாதியை தாண்டி வந்து விட்டார். இப்பொழுதாக இருந்தால் முடியாது. பழைய காலத்தில் இந்த சாதி எதிர்ப்புணர்ச்சி திறமை அடிப்படையில், அறிவு அடிப்படையில் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதில் கலைஞர் அவருடைய பாடுகள். திராவிட இயக்கத்தை கட்டியவர்கள் 4 பேர் தான். ஒன்று அண்ணா, பெரியார் நீங்களாக, அண்ணா, எம்ஜிஆர். 2வது இடமே எம்ஜிஆருக்கு தான் என்னுடைய பார்வையில். 3வது இடம் கருணாநிதிக்கு, 4வது இடம் கண்ணதாசனுக்கு. இவர்கள் 4 பேரும் சேர்ந்து இவர் அச்சம் என்பது மடமேடா, அஞ்சாமை திராவிடர் உடமேடா என்று கண்ணதாசன் எழுதினார். அம்பாள் எந்த காலத்தில் நான் பேசினால் அறிவு கெட்டவனே என்று கருணாநிதி எழுதினார். அண்ணா வேலைக்காரி எழுதினார். எம்ஜிஆர் கொடியை பரப்பினார். ஆக 4 பேரும் அண்ணாவினுடைய கருத்துக்களை கடைசி கிராமம் வரையிலும் கொண்டு போய் சேர்த்த எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் ரொம்ப தன்மையானவர். அவர் பகைவர்களை ஒழித்து கட்டி விடுவார் என்று சொல்வார்கள், எதிர்ப்பவர்களை ஒழித்து கட்ட. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் அவரிடம் பழகியதில்லை. பழகிய போது ரொம்ப அன்பாக பழகுவார். நம்மை பொது வாழ்க்கையில் இருக்கின்ற அடையாளம் அவருக்கு தெரியும். அதுவும் ஆரம் வீரப்பனும் பக்கத்தில் நின்றால் நம்ம கருப்பையா என்பார். அவர் என்ன ஒரு வெளிக்கட்சிக்காரனாகவே ஆரம் வீரப்பன் கருதுவதில்லை, நம்ம கருப்பையா என்பார். அது என்ன, அதிமுகவில் இல்லாத போதும் நம்முடைய கருப்பை, நம்ம கருப்பையா என்று எம்ஜிஆர் சொல்வார். அப்படியே அந்த எமர்ஜென்சி எதிர்ப்பு ஒரு தலைகீழ் மாற்றம். அதுபோல் பின்னால் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஜெயலலிதாவை எதிர்த்து நான் எதிர்க்கவில்லை. நான் பொதுவாக சொன்னதே அம்மாவுக்கு கோவம் வந்து விட்டது. ஆனந்தவிடனை அட்டைப்படத்தில் போட்டு விட்டான். எம்எல்ஏயாக இருந்தால் லஞ்சம் வாங்கலாம், பெஞ்சை தட்டலாம், வேறு என்ன செய்யலாம் என்று போட்டு விட்டால் அம்மா அதை பார்த்து விட்டு என்னை நீக்கி விட்டார். சரி, நீங்கள் நீக்கிய பிறகு நான் என்ன செய்யலாம் என்றால் போய் கெஞ்சி இல்லைம்மா என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் எனக்கு அந்த தன்மான உணர்வு எப்பொழுதுமே இருக்கும். அதனால் பதவி என்ன பெரிய பதவி, பதவியின் மீது பெரிய பற்று என்று எனக்கு சொல்ல முடியாது. பதவி செயல்படுவதற்கான ஒரு கருவி தானே தவிர
நான் போனேன். ஜலாலுதீன் அப்பொழுது செக்ரட்டரியாக இருந்தார். 3 நாள் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். எனக்கு இடம் கொடுத்தார், கால அவகாசம் கொடுத்து மறுபடியும் வரட்டும் பேசட்டும். எனக்கு யோசனைலாம் சொல்லப்பட்டது. நீங்கள் அம்மாட்ட போய் பாருங்கள், நான் நினச்சது வேறமா, இவங்க வேறு மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுங்கள், அப்புறம் சரின்ட்டு வாங்க, அப்புறம் உள்ளே அடங்கிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களை இன்னொரு பெரிய தூக்குவாங்க. அதான் அம்மாவினுடைய குணம். என்ன இதெல்லாம் சொன்னார்கள். இருந்தாலும் நம்ம ராஜினாமா பண்ணுகிறோம் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு பிறகு அதையெல்லாம் அப்படியெல்லாம் இருப்பது என்னுடைய இயல்பு இல்லை. அதுதான் சிரமம். அப்புறம் கொடுத்தது தான் விட்டு விட்டேன். 3 நாட்கள் கழித்து தான் அவர்கள் ராஜினாமா ஏற்றுக்கொண்டார்கள். என்னை கூட அம்மா இங்கே கல்லெல்லாம் அடித்தார்கள். அம்மா கூப்பிட்டு சொன்னார்களாம், நேர்மையாக வாழ்ந்துட்டு நேர்மையாக போயிருக்கலாம். அதனால் பணமெல்லாம் சுருட்டி கொண்டு போய் நம்மை ஊழல் என்று சொன்னால் அம்மாவை கழுத்தே அறுத்துக்குவார். முன்னாடி நீங்கள் யாருன்றது நம்ம யார், அதனால் அதை சரி விடுங்க, அவனை போட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம், அவனுடைய போக்கு என்று கருதினார்கள். அது ரொம்ப பெரிய சங்கதி. பிறகு என்ன சொன்னார்கள், அம்மாவே கூப்பிட்டு வீட்டிலெல்லாம் அடிக்க மாட்டாங்க, கல்லெல்லாம் அடித்தார்கள், கூப்பிட்டு சொல்லிவிட்டார்கள். அதனால் எல்லாம் ஓய்ந்து விட்டது. அதனால் பெரிய தொந்தரவு எனக்கு நடக்கவில்லை. திமுக காலத்தில் ஒரு முறை என்னுடைய வீடு தாக்குதலுக்குள்ளானது. பெரிய தொந்தரவு நடக்கவில்லை. என்ன காரணம் என்றால், சரி அவன் ஊழல் என்று சொன்னான், அவன் ஊழலாக இல்லை, இல்லாமல் இருந்து கொண்டு சொன்னான். அவன் பணத்தை சுருட்டி கொண்டு போய் நம்மை ஊழல் என்று சொன்னால் அம்மாவிடம் தாக்கே பிடித்திருக்க முடியாது. அதுவும் ஆட்சியில் இருந்தார்கள், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள். அது இல்லை. சரி, எனக்கும் அவர்களுமே மதிப்பு குறைவில்லை. ரொம்ப தீர்மானமான பெண்மணி. நான் சந்தித்த தலைவர்களிலேயே ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் உடும்பு பிடி என்பது அம்மாவை தவிர, உடும்புக்கு ஒரு அந்த பிடி உண்டு, அம்மாவுக்கு ஒரு பிடி உண்டு. அதெல்லாம் ரொம்ப அப்பொழுதே இவர்கள் எல்லாரும் எனக்கு பழக்கம். எடப்பாடி மற்றவர்கள் எல்லோரும். என்னுடைய கருத்திலே திமுகவோட அதிமுக நல்ல கட்சி என்பது தான் என்னுடைய கருத்து எப்பொழுதுமே. அதிமுகவிலும் எல்லா தவறுகளும் உண்டு என்பது வேறு. ஆனாலும் ஒரு தன்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தன்மை இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு இவர் பரவாயில்லை. இவருடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி அரசியல், இன்னொரு பாதி சினிமா பண்ணி. ஆமாம் ஆமாம். இந்த ரெண்டுலையுமே மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அடையலை அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், சொல்லலாம். ஒரு 5-6 படம் எடுத்தேன். விஜயகாந்தை வைத்து எடுத்தேன், கமலஹாசன், எல்லாரும் ஒரு 5-6 படம் எடுத்து பெரிய வெற்றிகளை அடைந்து தலைகீழாக கவிழ்ந்து. அதனால் நீங்கள் சொன்னது சரிதான், அதில் வெற்றி அடையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கடைசியில் வந்தது சேர்த்து போய்விட்டது என்றால் அது ரொம்ப மோசமான. நம்முடைய கையில் இல்லை. கடைசியாக செல்வா எனக்கு டைரக்டராக அமைந்தார். ரொம்ப நல்ல மனிதர். உண்மை. அவர் நான் மனிதன் இல்லையா, நான் அவன் இல்லை ஒரு படம் எடுத்தார், பெரிய வெற்றி. அதை பார்த்து ரொம்ப மகிழ்ந்தேன் நான். அப்புறம் அவர் ஒரு சொந்த படம் எடுத்து 2 நாள் ஓடியது. அதற்கப்புறம் நான் என்னுடைய படம் நான் அவன் இல்லையை நினைத்து கொண்டு அவரை டைரக்டராக ஆக்குகிறேன். ஒரு 10 ரூபாய் நாம் செலவு செய்யலாம் என்று நினைத்திருந்தால் 5 ரூபாய் தான் செலவு செய்வார் செல்வா. ஆமாம். அது அந்த தரத்தையும் கொண்டு வருவார். அவ்வளவு தகுதியான மனிதர். நான் ரொம்ப நேசித்த டைரக்டர்களில் செல்வா ஒருவர். ஆனால் அவருடைய அந்த படம் 2 நாள் தான் ஓடியது என்று என்னுடைய படத்தை தேடுவாரெல்லாமல் போயிட்டு அவர் எவ்வளவோ முயற்சி செய்தார் அந்த படத்தை விட்டு விட வேண்டும். நல்ல கதை, செல்வராஜ் கதை, அருமையாக ஒரு காதல் கதை எழுதியிருந்தார். வெகு காலத்துக்கு பிறகு மரோ சரித்திரா மாதிரி கிளம்புமோ என்றெல்லாம் நான் நினைத்தேன். கடைசியில் அந்த படத்தை விற்கவே முடியவில்லை. பிறகு 70-80 லட்ச ரூபாய் செலவழித்ததை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை. இன்னொரு பெருங்கடனாக ஆகிவிடுமோ என்று சொல்லி அத்தகைய நிலை ஏற்பட்டது. ரொம்ப செல்வாவின் குற்றமில்லை, அவர் இயக்கியதில் குற்றமில்லை, கதையில் குற்றமில்லை, எடுத்ததில் குற்றமில்லை. முழு படமாக பார்க்குற போது ரொம்ப சிறப்பாக வந்தது. இளையராஜா எங்களுக்காக வெளிநாட்டிலே வந்து ஒரு கடலிலே படகிலே ஒரு பாட்டு பாடி, அதெல்லாம் அவர் ரொம்ப, அதுக்கு என்ன பணமாக கொடுத்தோம் நாங்கள், அவருடைய இசைக்கு இப்பொழுதும் உள்ளது தான். இதெல்லாம் செல்வா யோசனை தான். அதாவது என்னுடைய படத்துக்கு ஒரு மெரிட் வர வேண்டும். என்ன, இளையராஜா பாட்டு பாடியிருக்கிறார் என்பது ஒரு புதுமை. 4 நாள் இருந்து பண்ணி கொடுத்தார்கள். அது பல்வேறு விதமாக படமாக்கினார். அது நல்ல தத்துவ பாடல். அது இளையராஜா அவர் எழுதியது. எல்லாம் இருந்து நான் வாழ்வில் ஒன்று தான், அதாவது நமக்கு எது அளந்ததோ, என்னுடைய தாயார் சிறு பிள்ளையிலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த கருத்து, என்னுடைய மனைவிக்கு அந்த கருத்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு உருனாலும் அவங்க ஒட்டுறது தான் ஒட்டும் என்று சொல்வார்கள். அது மாதிரி அவ்வளவுதான். அதனுடைய திரைப்பட வாழ்வதோடு முற்று பெற வேண்டும். நாம் இதை தேடியதையெல்லாம் இழக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு இருந்தது. கொஞ்ச நாள் மனம் பிறண்டு விட்டது. அப்புறம் சமாதானம் ஆகும். எப்பொழுதும் நம்ம இன்னும் ரொம்ப அவ்வளவு மோசமான மனநிலை இல்லை, கொஞ்சம் தாங்கி
அதனால் அந்த திரைப்பட வாழ்வு அதோடு முடிந்தது. அதுக்கு பிறகு நடிப்பதற்கு வாய்ப்பு வந்து எனக்கு ஆச்சரியமாகிறது. ஆனால் நம்முடைய ஜெயமோகன் சொன்னாராம், அவர் கதை எழுதினார் நம்முடைய இவருக்கு வசந்த பாலனுக்கு, அங்காடி தெரு. அவர் சொன்னாராம் ஜெயமோகன், என்ன அவருக்கு தெரியும், பொது வாழ்க்கையில் இருந்ததுனால் ஜெயமோகனுக்கு தெரியும். அதனால் இந்த கதையை எழுதுகிற போது இந்த அந்த பாத்திரமாகவே எனக்கு பழக்கற்பியாக தான் நினைவுக்கு வந்தார். அதனால இந்த சரவணா ஸ்டோர்ஸ் முதலாளி மாதிரியாகவே இவர் இருப்பார் என்ன, அதனாலே நீங்கள் இவரையே போடுங்கள் என்று சொன்னார்களாம். அப்புறம் இவர் வந்து என்னை கேட்டார், எனக்கு நடிக்கவெல்லாம் தெரியாது என்று சொன்னேன். இல்லை அதெல்லாம் நடிக்க வேண்டாம் என்று தான் நம்மளுக்கு கூட வந்திருக்கோம், நடிகர்கள் நடிப்பார்கள், அதனால் வேண்டாம் என்று வசந்த பாலன் சொன்னார். பிறகு அது திருநெல்வேலி மொழி. நான் ரொம்ப கருத்து எடுத்துக்கொள்வேன் எந்த ஒன்றிலும். அந்த ஒரு திருநெல்வேலிக்காரன் ஒருத்தன் அந்த யூனிட்டில் வேலை செஞ்சான். அவன் எப்படா பேசுவிய இதை அப்படின்னு சொல்லி அவனுடைய ஸ்லாங் வந்து அவனிடமிருந்து பழகி அதை மாற்றி பேசி அப்படியே திருநெல்வேலிக்காரன் மொழி மாதிரியாகவே இருக்கும். அதில் அது ஜெயமோகன் அப்படி நினைத்தேன் என்று சொன்னதினால் வசந்த பாலன் என்னை போட்டார். பிறகு அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தது என்று சர்க்கார் படத்திற்கு கூப்பிட்டார்கள். அதெல்லாம் பெரிய சம்பளம் தந்த படங்கள். அப்புறம் அவர் தந்த பெரிய சம்பளத்தை சுந்தர்சி தந்தார் ஆக்ஷனுக்கு. அதில் இப்படி ஒரு 3-4 படங்கள் பெரிய படங்கள். அப்புறம் சின்ன படங்கள். இப்பொழுது தம்பிராமையா படத்தில் ஒரு சித்தராக நடித்திருக்கிறேன். ரொம்ப நல்ல வேடம், வெறும் வேட்டி அவ்வளோதான், உடம்பு பூரா உத்திராட்ச கொட்டை, ஊதி பட்டை, ராசாக்கிளியில் அது 2 நாள் நடித்தேன். ரொம்ப பயங்கர காமெடி இது. அவருக்கு எல்லாவற்றுக்கும் என்னிடம் யோசனை கேட்பார். சாமி இவளை கட்டிக்குவா அப்படின்னு கேட்பார். அவளை கட்டிக்கினா தாண்டா உனக்கு வாழ்வு வரும், நீ விரும்படா, அவன் தான்டா லட்சுமியை கூட வச்சுருக்கவ, அவன் நுழைஞ்சான்னா நீ ஏறிடுவ என்ன, இல்லைன்னா உனக்கு வாழ்விதான் அப்படின்னு. அவளும் சாதாரணமாக தான் இருப்பான். அவள் வந்து அவ்வளோ பெரிய யோகத்தை கொண்டு வருவான்னு நான் சொல்லுவேன். அவளை கட்டிக்குவான், பெரிய முதலாளி ஆயிடுவான், பயங்கர முதலாளி ஆயிடுவான், பயங்கர. அதுக்கப்புறம் நான் சொல்லாமல் அவன் எதுவுமே செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட நிலம் வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு நாள் சொல்லுவான், சாமி இப்போ அவர் ரொம்ப தடுமாறுறாரு, மீதி மாதிரி இல்லை, இவரை ஏழையாக்கி விட்டுருங்க, பழைய 500 ரூபா சம்பளத்திலே வச்சுருங்க, ஒழுங்காக நான் அந்த அவரோட குடும்பம் நடத்துவேன், இப்படி இல்லைன்னா இது சரியில்லை, மேயிறாரு இது. அது இவ இருக்கிறது வரையிலும் அந்த செல்வம் குறையவே குறையாது. அப்புறம் அவர் ஒரு நாள் வந்து கேட்பார், சாமி எங்கள் கடையில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குது, அது தூக்கமே வர மாட்டேங்குது ஐயா, உங்கள் ஞாபகமாக தான் இருக்குங்கிறா, அதான் அவளையும் சேர்த்துக்கோமான்னு பார்க்குறேன், சாமி உத்தரவு சொன்னேன். ஏண்டா சிறுபடி, ஏண்டா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த சீன், ரொம்ப நல்லா. நான் நடித்ததிலே வித்தியாசமாக சித்தராக நடித்தது தான். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். தம்பிராமையா நல்ல காமெடியன் கூட, நல்ல அவர் இயற்கையிலே கதவசனம் எழுதுகிறவர். ஆமாம், அதனால் அந்த படத்துக்கு வசனமெல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். அது இப்போ அண்மையில் அப்புறம் ஒரு படம் நடித்தேன், ஆரோன்னு. அந்த டைரக்டர் நல்ல டைரக்டர். எல்லோரும் எம்எல்ஏ பூரா குனிஞ்சிக்கின்னு நான் வருவேன், உள்ள முதலமைச்சர் எல்லாம் குனிஞ்சு இப்படி குனிஞ்சவாலே என்னை நிமிந்தே பார்க்க மாட்டேன், குனிஞ்சவாலே இருப்பாங்க. அப்படியே இருங்கடா, நீங்கள் நிமிந்துட்டீங்கன்னா நான் குனிய வேண்டியதாயிடும். ரொம்ப நல்ல அந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு வாய் கிடச்சி. சில சமயம் ஒன்றும் இருக்காது, ஏதோ சொல்லுவாங்க, நம்ம பண்ணிட்டோம். நான் ஒன்று அவர்கள் என்ன செய்ய சொல்கிறார்களோ இது. ஆக இப்பொழுது இதில் கொஞ்சம் வருமானம் வருது, ரொம்ப இல்லை. நான் போய் யாரையும் தேடுவதும் இல்லை, அவர்கள் வந்து கேட்டால் மறுப்பதும் இல்லை. அந்த அளவுக்கு இப்போ ஒரு படம் ஹீலர் என்ற ஒரு படம், ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் பூஜைக்கு போயிட்டு வந்தேன் சென்னையில். சொன்னேன் 6-7 நாள் வர வேண்டும். சரி, ஒன்று சொல்ல, அவர்களுடைய அறிவுக்கும் அவர்களுடைய போக்குக்கும் என்ன செய்கிறாலும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறதுக்கு அது வேலை இல்லை. அங்கே போனால் ஒன்றும், ஐயா இந்த பக்கம் திரும்புங்கன்னா திரும்பு, சிரிங்கன்னா சிரி, இன்னும் அவ்வளோதான். நமக்கு அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எந்த டேரக்டருக்கும் என்னால் தொந்தரவு கிடையாது. எனக்கு ஒரு வருமானம் வருது, ஆனால் நம்ம இழந்த அளவுக்கு வரல. ஒரு நடிகராக உங்களை திரையில் பார்த்தபோது எப்படி இருந்தது முதல்ல உங்களை பார்த்து? எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நம்ம பேசுகிறது இதுங்கிறது ஆச்சரியமாக இருந்துச்சு உண்மையில்.
ரொம்ப என்னுடைய மனைவி பார்த்துட்டு என்ன இது இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப வியப்பார்கள். படப்பிடிப்பு தளத்தில் விஜய் அந்த காலகட்டத்திலே அரசியலை பற்றி பேசுவார். அப்போ நிறைய பேசுவார், நிறைய பேசுவார். அப்போயே அந்த ஐடியா அவருக்கு இருந்துச்சு. என்னென்னா, நான் ஒரு பஸ்ஸில் அந்த பாதி பகுதி நமக்கு விட்டுருப்பாங்க சாப்பிட கொள்ள இருக்கிறதுக்கு. ஒரு பஸ்ஸை 2 கேரவன். அவருக்கு மட்டும் ஒரு பெரிய பஸ்ஸு, அது அரண்மனை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அவர் ஒன்று கூட்டிகிட்டு போனது அது தெரிஞ்சு ஒரு பஸ்ஸை அரண்மனை மாதிரி ஆக்க முடியும்னு அவருடைய பஸ்ஸை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கினேன். அந்த பஸ்ஸுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? கேரவான். நான் இதில் இருந்தேன். அண்ணன் வந்து விஜய் பார்க்க வரணும்னு, ஐயோ நான் வரேன்னு இறங்கி ஓடியாந்தேன். இல்லை வாங்க நம்ம உங்கள் இதில் பேசுவோம் அப்படின்னு சொன்னார். 2 பேரும் பேசிக்கொண்டே இருந்தோம். அது ரொம்ப சத்தங்கிட்டான். அந்த ஏசியெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது என்ன இப்படி இருக்குது, நல்ல கேரவானா முடியாமல் உங்களுக்கு எப்படி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றுறாங்க. இவர் சொல்லிவிட்டாருன்னு மாற்றுறாங்க. அவருடைய இது கூட்டிக்கணும். அப்புறம் தான் அதனுடைய சொகுசு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ரொம்ப எளிமையாக பழகினாள். எனக்கு சும்மா சாதாரண செருப்பு தான் போட்டுக்குவேன், ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அதனால் நம்முடைய மதிப்போ நம்முடைய இதுவோ சிறுமையோ கிடையாது. அது நம்ம வாழ்க்கை முறையில் இருக்குதுன்னு நினைக்கிறதுனால இவற்றிலெல்லாம் எப்பவும் கிடையாது. அது காந்தி வடிவமைத்த விதம். அப்புறம் இவர் அறைக்குள்ளே போய் இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். எல்லாம் கேட்பார், அரசியலில் ஆர்வமாக கேட்பார். அப்போ ஒரு நாள் அப்புறம் அவருடைய வண்டி அனுப்பிச்சு என்ன அவர் ஆஃபீஸுக்கு, அவர் வீட்டுக்கு அங்கே இருந்துச்சு அடையாறில், அங்கே கூட்டின்னு வந்து ரொம்ப பிரியமாக பேசி கொண்டிருப்பார். அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வந்தால் சரியாக இருக்குமான்னார். ஏன் சரியாக இருக்காது, எல்லோரும் தான் அரசியலுக்கு வர்றாங்க. விஜயகாந்த் வந்தார், எம்ஜிஆர் வந்து கொடி கட்டினார், என்டிஆர் வந்தார், ஏன் சரியாக இருக்காது? இல்லை நிறைய சம்பாரிச்சிட்டேன், என்ன இதே தான் திரும்ப திரும்ப, அப்புறம் இந்த படத்தை விட அடுத்த படம் பெருசாக இருக்கணும், இதை விட அடுத்த சம்பளம் கூட வாங்கணும், அப்புறம் நமக்கு இதே தான் சிந்தனையாக இருக்குது, கூட வாங்கணும் கூட எல்லாம் பண்ணியாச்சு, நிறைய சொத்து வாங்கியாச்சு, நிறைய பணம் சம்பாரிச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளைகளை பெற்றாச்சு, அதுகளை நல்லா வளர்த்தாச்சு அப்படின்னே சொன்னாருங்க. அப்புறம் அதனால் கொஞ்ச நாள் பொது வாழ்க்கையில் நம்ம எதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னாரு. சரி வாங்க, இது சரியான காலம்தான் அப்படின்னு சொன்னேன். இல்லை இன்னொரு 3-4 படம் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது வரிசையாக, அதை முடிச்சுட்டு வரணும், அதுக்கு முன்னாடியே அந்த கருத்து என்னன்னு உங்கள்கிட்டலாம் பேசி பார்க்குறேன். நல்ல இது, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த உங்களுடைய புகழ் ஒரு வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னே சொன்னேன் நான். இது தொழில் சார்ந்தது, காம்படிட்டிவாக உள்ளது. பொது வாழ்க்கையில் வர்ற பேர் வந்து நிலையானது. ரஜினி ஹேட் பின் ரீப்ளேஸ்ட் பை கமல், ஆர் கமல் ஹேட் பின் ரீப்ளேஸ்ட் பை யூ, ஆர் யூ வில் பி ரீப்ளேஸ்ட் பை சம்படி எல்ஸ். இது தொழில். அதனால் என்றைக்கும் நம்மை தாண்டி இன்னொருவர் வந்து நம்ம நாளைக்கு உங்கள் இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார். வைஜெயந்திமாலா ஹேட் பின் ரீப்ளேஸ்ட் பை பத்மினி, பத்மினி ஹேட் பின் பை சரோஜாதேவி. இப்படித்தான் இது வந்து இது நம்ம அறியப்பட்டிருக்கிறோம் என்பது வேறு, நிலையான புகழ் என்பது வேறு அப்படின்னு சொன்னேன். அந்த புகழ் என்னென்றால் கொடையினால் வருகின்ற புகழ். இது நான் சொன்ன கருத்தில், தொல்காப்பியத்தில் இருக்கிற கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன். கொடையினால் வருகின்ற புகழ் மாறவே மாறாது. பாரி புகழ் மாறாது, அதுதான் எம்ஜிஆர் புகழ் மாறாது, எம்ஜிஆர் புகழ் மாறாது, பச்சையப்பர் புகழ் மாறாது, அதெல்லாம் மாறாது. புதிதாக வருகிறவர்கள் பக்கத்தில் வருவார்களே தவிர நம்மை அகற்றி விட்டால் மற மாட்டார்கள். உண்மை. கொடையினால் வருகின்ற புகழ், அறிவினால் வருகின்ற புகழ். திருவள்ளுவருடைய புகழ் மறையவே மறையாது, கம்பனுடைய புகழ் மறையவே மறையாது, காண்டினுடைய புகழ் மறையவே மறையாது. இதெல்லாம் அவர்கள் பக்கத்தில் இருந்து அமர்வார்களே தவிர அவர்கள் அகற்ற மாட்டார்கள். கரெக்ட். சினிமாவில் அகற்றுவார்கள். ஒரு மியூசிக் டைரக்டர் இன்னொரு மியூசிக் டைரக்டர் அகற்றுவார், ஒரு நடிகரை இன்னொரு நடிகர் அகற்றுவார். இதெல்லாம் தொழில். ஆகவே அவர்கள் பிறகு அவர்கள் மங்கி விடுவார்கள். ஒரு காலத்தில் குலைமகாவலி படத்தை பார்க்கையில் அந்த அம்மா பேர் ராஜகுமாரி தானே, என்ன அழகு, என்ன அழகு, என்ன நடிப்பு, என்ன இது அப்படின்னு அவர் என்கிட்ட, அவங்க பேரை சொல்லக்கூடாது, செட்டியார் ரொம்ப, என்னடா இப்படிலாம் இருக்கா ஒரு பொம்பளை அப்படின்னு டிஆர் ராஜகுமாரி பார்த்து என்கிட்ட சொன்னார். அந்த காலத்து கனவு கண்ணி. அவங்க என்னோட மூத்தவங்க, அவங்க இந்த ஒரு ராங்கியா ரொம்ப பிரியமாக இருப்பா என்கிட்ட. அது என்னவா அப்படி அவர் படத்தை பார்த்துக்கிட்டு ஒன்றும் புரியலைப்பா, இவ்வளோ மாதிரி பொண்டாட்டி வேணும்னு கிளம்பிட்டேன். அதாவது அப்புறம் சினிமா கை தான் கட்டிக்கணும், நம்ம ஆளுகள் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி அந்த புகழ், அந்த அழகு அப்புறம் போயிடும். அப்புறம் ஒரு நாள் முதுமை வரும், எல்லாம் வரும். கொடையினால் வருகின்ற புகழ், அறிவினால் வருகின்ற புகழ், தியாகத்தினால் வருகின்ற புகழ். காந்தி
மாறவே மாறாது. காந்தி புகழும் நிற்கும், நேரு புகழும் நிற்கும், பட்டேல் புகழும் நிற்கும். அது மாதிரி. அப்புறம் இன்னொன்று அவர் சொல்கிறார், பழிப்பன செய்யாமையினால் ஒரு மனிதனுக்கு அந்த அளவுக்கு வருகின்ற புகழ். நீங்கள் பழிப்பன செய்யவில்லை என்றால் உங்களை அறிந்தவர்களெல்லாம் உங்களை பெருமைப்படுத்துவார். ரொம்ப. அப்புறம் நாங்கள்லாம் என்ன செய்கிறது, ஒன்றுமே இல்லையான்னு கேட்குறவனுக்கு பழிப்பனை செய்யாமல் வாழ்ந்தால் அது உனக்கு பெருமையான வாழ்தான். உன்னை அறிந்தவர்கள் பெருமைப்படுத்துவார்கள், அவர்கள் அறியப்பட்டு பெருமைப்படுத்தப்படுவார்கள். வள்ளுவனை 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அறியப்பட்டு, அதானே இது. நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் சரியாக சிந்தனை பண்ணுறீன்னு நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன். அண்ணன் கூப்பிட வேண்டாம், சும்மா விஜய்னு கூப்பிடுங்க பாரு. அதில் நம்ம யாரையும் பெருமைக்குரியவர்களை யாரையும் நான் பேர் சொல்லி கூப்பிடுறதில்லை. அப்போ சொன்னேன், இதை இப்போ நீங்கள் அடைஞ்சிருக்கிறது பெருமை தான், அது ஒருவித ஃபெமிலியாரிட்டி தானே தவிர அது உண்மையான ஃபேம் இல்லை. அந்த நல்ல கருத்துக்கு வந்துட்டிய, அதனால் அது சிறந்தது தான். பொது வாழ்க்கையில் நிலையான காரியங்களை செய்கின்ற போது ஏற்படுகின்ற புகழ் வரலாற்றில் ஏறிடும். உங்களை இன்னொருத்தன் தள்ளுவாங்கிற நிலை அங்கே கிடையாது. அதுவும் தகுதியாக நம்ம அரசியலில் நடந்தால் தான் நம்ம அது பொது வாழ்க்கையில். அது நம்ம தனி வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. அதில் அதை போய் தனி வாழ்க்கையை ஆக்குவது தான் குற்றம். அதை போய் சம்பாதிக்கிறது, அதில் சொரன்றது, அதுதான் குற்றமே தவிர அவர்கள் இல்லாமல் போவார்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப இதெல்லாம் எழுதியிருக்கா அப்படின்னாரு. தொல்காப்பியத்தில் எழுதியிருக்கு, எப்படி சிந்திச்சிருக்காங்க பாருங்கன்னு ஆச்சரியப்பட்டார். அவர் இதைத்தான் புகழ் நினைத்து கொண்டிருந்தார். புகழ்ங்கிறது நம்ம சினிமாவில் வர்ற புகழ், பல பேர் நம்ம பார்க்குறதுக்கே கூடி நிற்கிற புகழ், பெரும் புகழ், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். இதை தாண்டி ஒரு பொது வாழ்க்கையில் நம்ம செய்கின்ற தொண்டினால் வருகின்ற புகழ் நிலையான புகழ், அது வரலாற்று புகழ், 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பேசப்படுகின்ற புகழ். அதை சரியாக எம்ஜிஆர் கையில் எடுத்தார்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுக்கினே இருந்தார், எந்த சமயம் சரியாக இருக்கும் நுழைவதற்கு. ஒரு வேளை விஜயகாந்தெல்லாம் இல்லை, இப்போ ஒரு பெரிய பிளாங்க் இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம். இயற்கை தானே இதெல்லாம். மனிதன் எல்லாத்தையும் ஒரு காரியத்தை செய்யும்போது வெற்றிக்கான உத்தியையும் சேர்த்து தான் செய்வாங்க. அது காந்தியே பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக, எப்போ செய்யணும், என்ன மாதிரி செய்யணும், என்ன அவர் கருத்து நிலையில் நெறிமுறையில் மாற மாட்டாரே தவிர அதற்கான உத்திகளை அவர் வகுத்து கொண்டு தான் செய்வார். அது மாதிரி இவர் வர வேண்டும் தான் நினைத்தார். அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு விஜயினுடைய அரசியலில் இப்போ நான் உள்ளே நுழைந்த பிறகு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த மற்ற மக்களுடைய அரசியலுக்குள் போவது போல் போகிறார். ஏன்னா இது உளுத்து போன மரம் இந்த திமுக, இது சாய்க்கப்பட வேண்டியது, அதில் ஒன்றும் மறுக்கல. ஆகவே புதிதாக வருகின்றவர்கள் ஏற்கனவே இவர்கள் மேலே கரை ஒன்றும் கிடையாது. இப்போ அவருடைய அரசியல் பற்றி உங்களுக்கு விமர்சனம் இருக்குது. அதுதான் என்ன விமர்சனம் என்றால், அவர் மீது தனியாக விமர்சனம் ஒன்றும் இல்லை. அது எப்பொழுதும் போல தான் இருக்கிறார் அவர். நம்ம நினைத்தது, அதாவது இங்கே என்ன முடை நாற்றம், இதை எப்படி போக்குவது என்ற அந்த பெரிய ஒரு உத்வேகம் அந்த மனசுக்குள்ளே, அது ஒரு ஆவேசம், இதையெல்லாம் அகற்றணும், இந்த குப்பையெல்லாம் அகற்றணும், இந்த அழுக்கெல்லாம் அகற்றணுங்கிற ஒரு பெரிய வெறி அவர்கிட்ட வெளிப்படலை. அப்புறம் அந்த அம்மா படத்தை வைக்கிறாரு, இந்த ஜாதி அரசியலுக்குள்ளே தான் இவரும் போகிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு ஒன்று இன்னமும் கூட அவர் தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு ஒரு பெரிய நிலை எடுக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். அஞ்சலை அம்மாள் படத்தை வைத்தால் வன்னியர்கள் வாக்களிப்பார்கள், ராணி நாச்சியார் படம் வைத்தால் தேவர்கள் வாக்களிப்பார்கள் என்று சிந்திப்பது சரியான முறையில். அப்படி வாக்களிப்பதில்லை மக்கள். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வேலு நாச்சியார் உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட்டுக்கு, கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு பாலிட்டிக்ஸுக்கு என்ன விதத்தில் அவர்கள் உதவ முடியும்? அப்புறம் சும்மா முத்துராமலிங்க தேவரே வைத்து விடுங்கள் என்று சொல்கிறேன். முத்துராமலிங்க தேவர் பொதுவான மனிதர், ரொம்ப பெரிய ஞானி அவர், அவரே வைத்துக்கொள். ஆகவே இந்த அரசியலுக்குள் போகக்கூடாது. அப்புறம் அவன் ஒருத்தன் கேட்குறான், காகிதம் இல்லத்து படத்தை ஏன் வைக்கல, என் ஓட்டு உனக்கு வேண்டாமா என்று கேட்குறான். இது எத்தனை கட் அவுட் வைப்பீர்கள்? ஏன்னா ஒரு 1000 கட் அவுட் வைக்க முடியும். இந்த அரசியலுக்குள் போனால் அந்த எரிய வேண்டும் மனதிற்குள், அது எல்லாவற்றையும் எரித்து விட வேண்டும், அழுக்கு எரிக்க வேண்டும் என்ற அந்த பரபரப்பு இருக்க வேண்டும், அந்த உத்வேகம் இருக்க வேண்டும். அது அவரிடம் இருக்கிறதோ என்று எனக்கு இப்பொழுது அவருடைய நாளாசலி அரசியலில் வர வேண்டும். இந்த அரசியல் அறிவிப்புக்கு பின்னால் விஜயை சந்திக்கலை இல்லையா நீங்கள்? இல்லை, அதுக்கு முன்னாலெல்லாம் சந்தித்திருக்கிறேன், அதுக்கு பின்னால் சந்திக்கவில்லை. எனக்கு அவரை தெரியும் என்றோ, நான் அவரிடம் பேசினேன் என்றோ யாரிடமும் நான் பேசுவது வழக்கமில்லை. இயற்கையாக அப்பொழுது நீங்கள் கேட்டதினால் சொன்னேன், அவருக்கு அரசியலில் வர வேண்டும் என்கின்ற விருப்பம் அப்பொழுதே இருந்தது என்று நான் சொன்னேன். அவருக்கு அந்த உணர்வு அவருக்காக வந்திருக்கிறது, இதற்குள் போக வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பார். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த அரசியல் சாதாரண அரசியலாக எனக்கு தெரிகிறது. அவர் அம்பேத்கருக்கு ஒரு
பெரிய கூட்டம் ஒன்று நடத்தப்படுகிறது. ஆதவ அர்ஜுனன் நடத்துகிறார். ஜூனியர் விகடன் அதை வெளியிடுகிறார்கள். அதற்குள் இவர் போகிறார். திருமாவளவன் வரவில்லை. இந்த அரசியல் சாதாரண அரசியலாக எனக்கு தெரிகிறது. அவர் அம்பேத்கருக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடத்தப்படுகிறது. ஆதவ அர்ஜுனன் நடத்துகிறார். ஜூனியர் விகடன் அதை வெளியிடுகிறார்கள். அதற்குள் இவர் போகிறார். திருமாவளவன் வரவில்லை. அதை பற்றி இவர் பேசுகிறார். திருமாவளவன் மனமெல்லாம் இங்கு தான் இருக்கும். அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவதற்கு கூட நம்மை போக விட மாட்டேன் என்று மறித்து வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி அவர் மனம் இங்கே இருக்கும், உடல் அங்கே இருக்கிறது என்று பேசினார். நான் அடுத்த நாள் கேள்வி கேட்டேன். அதனால் அவர் பேசினார் என்பதற்காகலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. அது நட்பு வேறு, அரசியல் வேறு. அவர் என்ன சங்கிலியாக போட்டு கட்டி வைத்திருந்தார்கள் வர முடியாமல் இருப்பதற்கு? என்னுடைய கருத்து வேறு, என்னுடைய தலைவனை நான் பேசுவதற்கு நீ என்ன தடையாக இருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டு வரலாம். ஆனால் அவர்கள் கூட்டணி அரசியலுக்கு இடைஞ்சல் என்று ஒரு போக விடாமல் அவர்கள் வைத்திருந்தால் கூட்டணி தான் அவருக்கு பெரிது. அம்பேத்கர் என்பது நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, நான் ஒன்று சொல்லுகிறேன். குளிரூட்டப்பட்ட அறையில் அம்பேத்கரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருப்பதை விட, திருமாவளவன் மனம் இங்கே தான் இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருப்பதை விட நீங்கள் வேங்க வயலுக்கு போங்கள். நமக்கு அம்பேத்கருடைய படத்தை மாலையிட வேண்டாம், பெருமைப்பட ஒன்று. அம்பேத்கர் எதற்காக நின்றாரோ அதற்காக நிற்பதின் மூலம்தான் நீங்கள் அம்பேத்கரை பெருமைப்படுத்த முடியுமே தவிர, இப்பொழுது அமித்ஷா அவரை குறைப்படுத்தி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அவர் குறைவுபடுத்தவும் முடியாது அம்பேத்கரை. யாரும் இப்பொழுது ராகுல் இதற்கு பெரிய ஊர்வலம் மாவட்டந்தோறும் போய் நாங்கள் அம்பேத்கருடைய புகழை நிறுவுகின்ற வாரம் என்று ஒன்றை கொண்டாடப் போகிறோம். புகழையெல்லாம் நீங்கள் நிறுவ முடியாது. அவரவர் செயல், அவரவருடைய வாழ்க்கை முறையினால் வருகின்ற புகழ் தான் இருக்குமே தவிர, இதை நீங்கள் எடுத்து பெருக்குவது தேவையில்லாது, உங்களுடைய சொந்த நோக்கத்திற்காக உள்ளது. இவர் புகழை நிறுவுவதாக சொல்வதிலும் எனக்கு உடன்பாடில்லை. அவர் புகழை கெடுத்து விட்டார் என்று சொல்வதிலும் எனக்கு உடன்பாடில்லை. அவர் எப்படி கெடுக்க முடியும்? எவ்வளவு தன்னுடைய இன மக்கள் விடுதலைக்காக அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டார் என்கின்ற மனிதனின் புகழை எப்படி அமித்ஷா? அவர் மாறா புகழ் கொண்ட மனிதர் தானே. மாறா. ரெண்டாவது, அமித்ஷா சொல்லுவது அமித்ஷா சொல்லட்டும். இதுக்கு புகழை நிறுத்துகிறேன் என்று இதற்கு ஒரு வாரம் கொண்டாடுவது என்பதெல்லாம் எனக்கு பொருத்தமாக தெரியவில்லை. ஆகவே குளிரூட்டப்பட்ட அறைக்குள் நின்று கொண்டு அம்பேத்கரை பேசுவதும், நாம் அம்பேத்கர் புகழை நிறுவுகிறேன் என்று சொல்லி ஊர்வலங்கள் விடுவதும், இவையெல்லாம் வாக்கு அரசியலை சார்ந்தவையே தவிர, நாங்கள் தான் உங்களுக்கு உரியவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கும் அவன் இல்லை என்று மறுத்து நிறுவுவதற்கும் உள்ளவையே தவிர, அதனால் நான் உண்மை அரசியலுக்கு வர வேண்டும். ஏதோ ஒன்று உண்மையாக நாம் போற்றுகின்றவர்களை போற்றுவோம். இதெல்லாம் இந்த அரசியலையே நாம் நடத்தி கொண்டிருந்தால் மக்களுக்கான காரியங்கள் எதுவுமே நடக்காது. அவர் தாழ்த்தி விட்டார், நாங்கள் உயர்த்துகிறோம். என்ன இப்போ அம்பேத்கரை பற்றி ஒரு வாரம் இதே தான் நடக்கும். மீண்டும் 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 இதே தான் நடக்கும். ஆதவ அர்ஜுனனை வைத்து 4 நாள் பேசினார்கள். இது திருமாவளவனே சரியாக பண்ணவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆதவ அர்ஜுனனை பேச விட்டதும் இவராகத்தான் இருக்கும். ஒரு கட்சியில் இவருக்கு கீழே இருக்கிறவர் அந்த கூட்டணியை பற்றி இவ்வளவு மோசமாக பேசுவது என்று சொன்னால், மன்னர் ஆட்சி நடைபெறுகிறது, அப்பன் மகன் ஆளுகிற முறை என்ன முறை என்று இவர் கேட்கிறார் என்றால், கொஞ்சம் நெருக்கட்டும், பிறகு அவர்கள் நம்மை தாங்கட்டும், பிறகு எண்ணிக்கையை கூட்டிக் கொள்வோம் என்பது உங்களுடைய எண்ணமாக இருந்தால், இதற்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக இதுதான் எங்களுடைய கருத்து. வேங்க வயலுக்கு நீ நடவடிக்கை எடுக்க முடியாது என்றால் உன்னோடு நான் ஏன் கூட்டு சேர வேண்டும் என்று திருமாவளவன் கேட்கவில்லை. அது என்ன நியாயம்? நான் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கட்சி வைத்திருக்கிறோம். நான் இன்றைய அரசியலை பற்றி ஒன்று சொல்லுகிறேன். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அரசியல் வைத்திருக்கிறோம். வேங்கை மயல் இந்த கட்சிகள் எதுவும் நம்மை உதவாது என்று தேர்தலில் வாக்களிப்பதில்லை என்று அவர்களாகவே அவர்களுக்கு போராடி கொள்கிறார்கள். அதே மாதிரி சாம்சங்கில் தொழிலாளர்களுக்கு 12 மணி நேரம் வேலை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி போய் போராடுகிறது. கடைசியிலே இவர்கள் சமாதானப்படுத்துகிறார்கள் கூட்டணியின் பேராலே. இன்னமும் 12 மணி நேரம் வேலை முறைதான் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கோர்ட்டுக்கு போகிறார்கள், வருகிறார்கள், நான் செய்ய முடியாது. உனக்கு நாம் செங்கொடி யாருக்காக பறக்கிறது? தொழிலாளிக்காக. தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கட்சி எதன் தோற்றுவிக்கப்பட்டது? அவர்களுக்கு இழிவு வரக்கூடாது. பழைய காலத்தில் சட்டை போடாது என்றான், செருப்பு போடாது என்றான், எங்கள் வீதியில் நடக்காது என்றான், எங்கள் மீது நீ உராயக்கூடாது என்றான். அதைவிட படுமோசமாக இருக்கிறது குடிநீரில் மலம் கலப்பது. ஆக அம்பேத்கர் இருந்தால் நான் 50 ஆண்டுகள் பாடுபட்டும் கூட இந்த நிலைதானா இருக்கிறது என்னுடைய மக்களுக்கு என்று பதறி போவார். அதற்கு ஊர்வலம் விடு என்று நான் ராகுல் காந்தியிடம் சொல்கிறேன். நேரடியாக வாருங்கள். தமிழ்நாட்டில் மீனாட்சிபுரத்திற்கு வந்தது போல் நேரடியாக வந்து வேங்கை வயலுக்கு வாருங்கள். இது இந்தியாவினுடைய கவனத்தை கவரும். காந்தி தண்டி சத்தியாகிரகத்திற்கு போனது போல் தண்டி என்கின்ற ஒரு சின்ன ஊரை நோக்கி 200 கிலோமீட்டர் நடந்தால் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. அது மாதிரி நேர ராகுல் வந்து இங்கே வரணும். அம்பேத்கருடைய மரியாதையை காப்பாற்றுவது என்பது ஊர்வலம் விடுவதன் மூலம் அல்ல. நேர வேங்க வயலுக்கு வந்து
ஏன் இந்த கொடுமை நடக்கிறது என்று ஒரு கேள்வி அவர் கேட்டால் இந்த அரசாங்கம் மறுநாள் போய்விடும். அதனால் கூட்டணி தான் முக்கியம். ராகுலுக்கும் கூட்டணி தான் முக்கியம், திருமாவளவனுக்கும் கூட்டணி தான் முக்கியம், சிபிஎம்முக்கும் கூட்டணி தான் முக்கியம். என்னென்ன நம்ம சொந்த கொள்கைகளெல்லாம் விட்டு விட்டு கூட்டணி பண்ணி என்ன செய்வது என்று கேட்கிறேன். தொழிலாளர்களுக்காக ஏற்பட்ட கட்சி தொழிலாளர்களுக்காக இல்லை, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஏற்பட்ட கட்சி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இல்லை. கூட்டணி அப்படியே 2 MP 4 MLA வருவது என்பது நீங்கள் பவரை அடைவதற்கு பயன்படுகிறதே தவிர உண்மையிலேயே மக்களுக்காக இல்லை என்று நான் சொல்கிறேன். இங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் பெரிய அதிகாரத்தை அடைய வேண்டுமென்றால் ஆவண்ண ராஜா அடைந்த இடத்தை விட கூடுதலாக யார் அடைந்தார்கள்? எவ்வளவு பெரிய இடத்தை அடைந்தார். கேபினெட் மந்திரியாக, இந்தியா பூராவுக்கும் கேபினெட் மந்திரியாக அவர் ஒரு இடத்தை அடைந்து 1,70,000 கோடியில் ஊழல் புரிந்தார் என்று காங்கிரஸ் அரசாங்கத்தையே கவிழ்த்து இன்றைக்கு வரையிலும் மீண்டும் ஆட்சிக்கு போக முடியவில்லை. அந்த ஒரு பேரையும் அதானி பணத்தையும் வைத்து தான் மோடி ஆட்சிக்கு வந்தார். 1,70,000 கோடிக்கு எத்தனை சைஃபர் என்று உங்களுக்கு தெரியுமா என்று மோடி ஒவ்வொரு கூட்டத்திலும் கேட்டார். யாருக்கும் எழுத தெரியாது. அவ்வளவு பெரிய ஊழலை காங்கிரஸ் செய்தது என்று சொன்னார். செய்தது திமுக செய்தது என்று சொன்னார். அப்புறம் அவருக்கு அந்த தேர்தலில் வெற்றி பெற அதானி பணம் உதவியது. ஆவண்ணா ராஜாவும் அதானியும் சேர்ந்து தான் மோடியை ஆட்சியில் வைத்தார்கள். ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், எங்களுக்கு அதிகாரம் வேண்டும். அதிகாரம் உங்களுக்கு அம்பேத்கர் பெற்று தந்திருக்கிறார், ஒதுக்கீடு செய்து தந்திருக்கிறார். உங்கள் இடத்தில் வேறொருவன் நிற்க முடியாது. உங்களை மந்திரி சபையில் சேர்த்துக்கொள்ளாத கட்சி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. காங்கிரஸ், திமுக, அதிமுக, மோடி யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஆட்சியில் சேர்த்துக்கொள்ளாத கட்சி எதுவும் கிடையாது. பெரிய பெரிய பதவிகளில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அம்பேத்கர் மட்டும்தான் தன்னுடைய தகுதி காரணமாக காந்தியால் பரிந்துரைக்கப்பட்டு நேருடைய சபையில் சேர்ந்தாரே தவிர மற்றவர்களெல்லாம் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் சேர்ந்திருக்கிறீர்கள். அங்கே போய் இந்த மக்களுக்காக என்ன செய்தீர்கள்? நீ அடித்த பணத்திலாவது ஒரு 10 ரூபாய் இவர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தாயா என்று கேட்கிறேன் நான். நீ அடித்த பணத்தில் ஒரு 10 ரூபாய் நம்முடைய பஞ்சாயத்தில் உள்ள மக்களுக்கு பங்கு வைத்தாவது கொடுத்தாயா என்று கேட்கிறேன். அவர்களுடைய பேரால் நீ அதிகாரத்துக்கு வருகிறாய். அதிகாரத்துக்கு வந்ததினால் அடித்த பணத்தை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. நீ இந்த அரசியலே ஒரு கொள்கையும் இல்லாமல் ஒரு மோசமாக நடக்கிறது. நான் தனியாக நின்று கூறிக்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் எனக்கு. இல்லை, இப்போ இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தல் எப்படி அமையன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்பொழுது 25 இடத்தை கேட்க சொல்லி வேற ஒருவனை கிளப்பி விட்டிருக்கிறார் திருமாவளவன். அவர் சொல்கிறார் அது சனி சுதந்திரம் என்று சொல்கிறார். அந்த கட்சியில் மட்டும்தான் ஒருவன் தனி சுதந்திரத்தோடு பேசுவான். இப்பொழுது ஒரு ஆள் பேசுகிறார் 25 இடங்கள் வேண்டும் எங்களுக்கு என்று. உடனே அவன் கேட்கிறான், என்ன அப்படி பேசுகிறேன்? அது அவர்களுடைய சுதந்திரம். அப்படித்தான் ஆதரவச்சனே கட்சியை விட்டு கிளப்பி விட்டார்கள். அப்புறம் அவர் அவுட் ஆகிவிட்டார். 4 நாள் அவருடைய முகம்தான் எல்லா இடத்திலும் தெரிந்தது. அப்புறம் இப்பொழுது ஒன்றுமே இல்லை. அது மாதிரி இப்போ அடுத்த ஆள் 25 இடம். அப்புறம் அவன் நெருக்கடி கொடுப்பான், ஒழுங்காக பேசு, இல்லை என்றால் இப்பொழுதே போய்விடுவேன். அவர்கள் அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் தொந்தரவு கொடுக்குறார் இவர் என்று. 6 இடம் ஏற்கனவே பெற்றிருக்கிறாய். 6 இடத்துலேருந்து 8 இடத்துக்கு வரலாம். அதுக்கு மேலே விட மாட்டான் அவன். அப்புறம் அவன் ஆட்சிக்கு வருவதா? உனக்கு பங்கு கொடுப்பதற்கு அவன் ஆட்சியில் இருக்கிறான், கட்சியை வளர்த்து வைத்திருக்கிறான். நீங்கள் தனியாக நின்றதில்லையே, உங்களுடைய வாக்கு எவ்வளவு என்று மெய்ப்பிக்கப்பட்டதில்லையே, உங்களால் முழு தாழ்த்தப்பட்டவர்களையும் இணைக்க முடியவில்லையே. கிருஷ்ணசாமி, தேவேந்திர குல வேளாளர் அவர்கள் தனியாக இருக்கிறார்கள். கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் அவர்களுடைய தலைமையின் கீழே ஒரு இவர்களுடைய எண்ணிக்கைக்கு சமமான எண்ணிக்கை உடையவர்கள். அந்த பக்கம் அருந்ததியரையும் நீங்கள் கையிலிருந்து விட்டு விட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் போய் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று நீங்களே எப்படி தனி ஒதுக்கீடு மொத்தமாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பெற்றதில் அதற்குள் உள்ளொதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று நீங்கள் நீதிமன்றத்திற்கு போனதினால் அவர்கள் நமக்கு எதிராக இந்த கட்சி இருக்கிறது என்று கருதி அவர்களும் ஒதுங்கி இருக்கிறார்கள். போகலாமா? நம்ம என்ன நமக்கு தனி ஒதுக்கீடு இருக்கும்போது ஒதுக்கீட்டுக்குள் ஒதுக்கீடு ஒருவன் கேட்பான். ஏனென்றால் அவன் உங்களோடு போட்டி போட முடியவில்லை. தேவேந்திர குல வேளாளர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக போட்டியிடுகிறார்கள். அவர்களுடைய இடம், உங்களுக்கும் நீங்கள் நிறைய இடம். ஒரு சான்று சொல்கிறேன். நம்முடைய மைய அமைச்சர் கேட்டார் திருமாவளவனை பார்த்து, அருந்ததியரையும் எங்களோடு தான் வைத்துக்கொள்வோம், அவர்கள் தனியாக பிரியக்கூடாது, தனியாக அவர்களுக்கு ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று வழக்கு தொடுத்தீர்களே, நாங்கள் அந்த நன்மையை அடையக்கூடாது என்று சொன்னீர்களே, ஏன் என்று கேட்டான். ஒரு சொன்னால் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அப்புறம் அவனை தேவேந்திர குல வேளாளரை ஒற்றுமைப்படுத்த முடியவில்லை உன்னால், அவன் தனியாக போய்விட்டான், அவன் இந்த கூட்டத்தை விட்டே வெளியே போக வேண்டும் என்று சொல்கிறான். சரி, நீங்கள் 6 இடம் பெற்றீர்களே, அதில் ஒரு இடத்தை அருந்ததியர் கொடுத்தீர்களா என்று கேட்டான். 6 இடம் திமுகவிடம் பெற்றீர்கள், 2 இடத்தையும் மற்றவர்கள் கொடுத்தீர்கள், 4 இடம் நீங்கள் தானே என்றீர்கள், எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தீர்களா என்று கேட்டார். அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லையே. எல்லாரையும் தழுவி கொண்டு போக வேண்டும் என்றால் எல்லாருக்கும் பங்கிட வேண்டும், முடியவில்லை. அப்புறம் அந்த கூட்டம் தனியாக இப்படியே போகின்ற போது
மீண்டும் நான் நிறைய பொது வாழ்வில் பேசப்படுகிறோம் என்கின்ற ஒரு அடிப்படையை வைத்து பெரிய இடத்தை பிடிப்பது என்பது எளிதில்லை. இவர் அம்பேத்கர் போல ஒரு மனிதராக இருந்திருந்தால் எல்லா மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும். அவருடைய அறிவினால், தொண்டினால், வாழ்க்கை போக்கினால் அவர் ஈர்த்தார். அது நடக்கவில்லை. இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இதற்கு பதில் இப்படியே பேசி கொடுக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்து நடக்கும்போது அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்ற குரல் ஒலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நடக்காது. நடந்தால் தொடர்ந்து நடக்க வேண்டும். அதெல்லாம் நடக்காது. யாரும் கொடுக்க மாட்டார். 2 பேரும் சொல்லிவிட்டார் அதிகாரத்தில் பங்கு என்பது எங்கள் 2 கூட்டணியில் இல்லை என்று. அப்புறம் யாரிடம் போய் கூட்டணி வைத்துக் கொள்வது? அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு ஆள் நம்முடைய விஜய் தான். அவர் அதை சொன்னதற்கு காரணமே அந்த கூட்டத்தை கலைத்து விடுவதற்காக தான். அது மட்டும் அவருக்கு யோசனை சொன்னவே ஒழுங்காக மூளையோடு சொல்லியிருக்கேன். வேறு எதையும் மூளையோடு சொன்னது மாதிரி எனக்கு தெரியல. அது ஒன்று மட்டும் சொல்லியிருக்கேன். நம்ம இதை பந்தை வீசினோம்னா கிடுகிடுத்து போயிடுவாங்க. ஆகா சரி, இவர் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன், இவரோடு சேர்ந்து கொள்வோம் என்று எல்லா கூட்டணியும் விட்டால் ஒரு ஆட்சிக்கு வந்து விடலாம். எல்லாருக்கும் அதிகாரம் கிடைக்கிறதே, எல்லா கட்சியும் வந்தால் அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. அது ஒன்று தான் எனக்கு தெரிய விஜய் செய்த மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜியாக தெரிகிறது. ஆனால் ஒருத்தர் வரவில்லையே. திருமாவளவனே உங்களோட சேர்ந்து பேச பயப்படுகிறாரு. கூட்டணிக்கு இருக்கட்டும் அச்சாரம் இங்கேயும் பேசிவிட்டு இருக்க வேண்டியதானே. அங்கே இல்லை, அது பயப்படுகிறாரு. அது நிலை பெற்ற கட்சியோடு இருப்பது தான் நல்லது. இவர் எந்த அளவுக்கு வளர்வார் என்று அவர்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரவு இந்த 2026 தேர்தலில் ஏதாவது ஒரு மாறுதலையோ பாதிப்பையோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனக்கு தெரிய சீமானை க்ளோஸ் பண்ணிட்டார், அவ்வளோதானே. சீமான் க்ளோஸ். விஜயினுடைய வரவால் சீமான் க்ளோஸ். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு 15% வாக்குகள் அலையும். அது கொஞ்சம் ரொம்ப விவரமான ஆட்களுடைய வாக்குகள். அது திமுகவும் மோசம், அதிமுகவும் மோசம். ஆக அவர்களுக்கு போடாமல் வேறு யாருக்காவது போட வேண்டும். அவர்களுக்கு நேக்குட்டி நின்றாலும் போடுவார்கள், ஆனால் அவர்கள் 2 பேருக்கும் போட மாட்டார்கள். இப்படி தெரிஞ்ச வாக்கு 15%. அதில் அந்த வாக்கு தான் விஜயகாந்துக்கு போனது. விஜயகாந்த் குறைவானவர் என்பது என்னுடைய கருத்தில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு போடக்கூடாது. அது விஜயகாந்த் நின்றாலும் போடுவார்கள், வேறொரு ஆள் நின்றாலும் போடுவார்கள். அப்படிப்பட்ட மனநிலை அது விஜயகாந்துக்கு போனது. அவர் எதிர்க்கட்சியாக ஆனார். அந்த வாக்குகளை சேகரிப்பதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றல் விஜயகாந்துக்கு இருந்தது. விஜயகாந்த் நல்ல மனிதனும் கூட, உரைப்பாக பேசுவார். நாக்கை தொடுத்து, அம்மாவை பார்த்து நாக்கை தொடுத்து அவரால் முடியும் என்றால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். அந்த தகுதியோடு அவர் அந்த இடத்தை அடைந்தார். அப்புறம் அவர் போய்விட்டார். இப்பொழுது அந்த வாக்கு மறுபடியும் அலைகிறது. சீமானுக்கு வந்தது. போன தடவை 8% அவர் அடைய முடிந்ததற்கு காரணம் அந்த வாக்குகள் யாருக்கு இவருக்கு போடுகிறோம் என்று திரும்பியே பார்க்க மாட்டார்கள், குத்தி விடுவார்கள் இந்த பக்கம். இப்போ அந்த வாக்கு இப்பொழுது விஜய்க்கு வரப்போகுது. ஏன்னா விஜய் அந்த கட்சிக்கான வாழிப்போடு இருக்கிறாரே, அதனால் அந்த வாக்கு நம்முடைய விஜய்க்கு வந்துவிடும். அவருக்கு உள்ள கவர்ச்சி, இளைஞர்கள் மற்றவையெல்லாம் சேருகின்ற போது இவர் ஒரு கொள்கையும் இல்லாமல் சும்மா உருட்டி கொண்டே இருந்தார் நம்முடைய சீமான். என்ன வேண்டுமானாலும் பேசுவார். ஒரு நாள் நீ நடுவில் அடிபட்டு சாவா என்பார். அப்புறம் 10 நாள் கழித்து என்னுடைய தம்பி, என்ன இருந்தாலும் என்னுடைய தம்பி என்பார். சும்மா இருக்கிறவனையெல்லாம் அப்பா என்பதும் சித்தப்பா என்பதும் பாட்டன் என்பதும் பாட்டனுக்கு பாட்டன் என்பதும் தம்பி என்பதும் இதெல்லாம் என் அப்பா, என்னுடைய அப்பா அவர், என்னுடைய பாட்டன் இவர், இப்படியே பேசுவதில் என்ன? வேலு நாச்சியார் உனக்கு பாட்டி என்றால் எங்களுக்கு யார்? நம்முடைய என்ற சொல் இருக்கிறது. நாம் குஜராத்திக்காரனை பார்த்து சொல்லுகிற போது எங்கள் நாட்டில் வேலு நாச்சியார் என்று ஒருவர் இருந்தார் என்று சொல்லுவோம். நம்முடைய ஆட்களிடம் பேசும்போது நம்முடைய நாட்டில் வேலு நாச்சியார் இல்லையா என்று பேசுவோம். அதான் தமிழ் கற்பித்த பாடம் என்றால் எனக்கு என்றால் என்ன? அப்புறம் நாங்கள்லாம் யார்? இது அவ்வளவு உறவு பாராட்டுகிறாராம். இந்த போலித்தனத்திலேயே கட்சி வளர்ப்பார். கொஞ்சம் வலுவான ஆளாக இருந்தால் அப்பா என்பார், ஒரு பெருமைக்கு. அந்த கருத்தில் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மச்சான், பாட்டன், இந்த அரசியலை தவிர அந்த ஆளிடம் ஒரு அரசியலும் இல்லை. ஆடு மேய்ப்பவர்களெல்லாம் நான் அரண்மனையில் ஏற்றுவேன் என்று ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டியது என்ன? மீன் பிடிப்பவர்களிடமெல்லாம் துப்பாக்கியை கொடுத்து சிங்களவனை சுட்டு விட்டு வருவேன் என்று சொல்ல வேண்டியது. இது எல்லாம் இந்த தமிழ்நாடு சகித்து கொள்கிறது. வள்ளுவனையும் கணியன் பூங்குரனையும் பெற்ற நாட்டில் அறிவுத்தரம் இவ்வளவு கீழாக போய்விட்டது போல் இருக்கிறது. அப்படி அவர் பேசுகிறார். இதற்கு ஓட்டு போடுவதற்கு 8% இருக்கிறான் என்றால் அவனுக்கு போடுவதில்லை என்ற கொள்கையுடன் இவருக்கு போடுகிறான். இப்பொழுது இவருக்கு போடுவதற்கு பிறகு வேற ஆள் வந்து விட்டால் பிறகு அங்கு போய்விடுவது. ஆனால் முழு வெற்றியை அவர் அடைவதற்கான ஒரு திண்மை அவரிடமிருந்து வெளிப்படவில்லை. நம்முடைய விஜய்க்கு எவ்வளவு கருத்துக்கள் பேச வேண்டும்,
இந்த சும்மா ஆகாத பேச்சு திருமாவளவனை வைத்துக்கொண்டே 15 நாள் செய்தித்தாள்கள் ஓடி இருக்கின்றன. இவர் பங்கு கேட்கிறார், அது கேட்குறார், இது கேட்குறார். இது ரொம்ப கீழான அரசியல். மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைவது போல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதுவரையில் ஏற்படவில்லை. மோடியே வலுவாக இருந்தவர் இந்த தரம் கூட்டணிக்கு வந்து விட்டார். காங்கிரஸ் வெகுகாலம் வலுவாக இருந்துவிட்டு ஒரு 10-15 ஆண்டு காலம் கூட்டணி ஆட்சியில் தான் இருந்தது. கேரளாவெல்லாம் எப்பொழுதும் கூட்டணி ஆட்சி தான். அதனாலே போனால் அப்புறம் இப்போ கூட்டணிக்கு தானாக வந்து விடுவார்கள். அதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. நியாயமாக கருணாநிதி ஒரு முறை அவர் குறைவான இடத்தை பெற்று காங்கிரஸ் கூடுதலான இடத்தை பெற்று 2 பேரும் சமமாக பிரித்து கொண்டார்கள். பிரித்து கொண்ட போதே கருணாநிதி ரொம்ப கெட்டிக்காரர், பயம் வந்து விட்டது. இந்திரா காந்தியிடம் சொன்னார், 2 பேரும் சமம், என்னை விட 2 இடம் கூட வந்தால் முதலமைச்சராக நீங்களாக நினைப்பீர்கள், அதனாலே அப்புறம் என்னுடைய இது ரொம்ப கேவலமாக போய்விடும், நான் இன்னொருவருக்கு கீழே இருப்பது என்று சொன்னார். நாங்கள் கூடுதலான இடங்களை பெற்றாலும் கருணாநிதி முதலமைச்சராக இருப்பார் என்று இந்திரா காந்தி அறிவித்தார். பிறகு இவர் நிம்மதியாக இருந்தார். அப்புறம் இவரிடம் போதுமான எண்ணிக்கை இல்லாமல் காங்கிரஸை வைத்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் இவர் என்னென்ன அவர்களுக்கு பிடிக்கும் என்று இவருக்கு தெரியும், எல்லாத்தையும் போட்டுக்கணும். அந்த காலத்திலிருந்து இப்படியே காங்கிரஸை நாசமாக்கி விட்டார். அதாவது 67 ஆட்சியை இழந்த பிறகு திரும்ப ஆட்சியை பிடிக்க வேண்டும், மாற்று கட்சியாக வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா முயலுகிறான். காங்கிரஸ் முயலவே இல்லையே. இந்த பண சிதம்பரம் அது வெற்றி பெற முடியாது அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை காங்கிரஸ்காரர்களுக்கு இங்கே இருக்கு. அந்த மாதிரி பண சிதம்பரத்துக்கும் திருநாவுக்கரசுக்கும் இன்னொரு 10 பேருக்கும் நாம் எம்பியாக போவது முக்கியம். அங்கே மற்ற வகையில் அந்த ஆட்சி அமைந்துவிடும். அப்பொழுது நாம் மந்திரி ஆகிவிடலாம். நாமே கட்சி வளர்த்து நாமே மந்திரியாவது என்றால் நம்முடைய பிறப்புக்குள் நடக்காது. அதனால் நாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவோம். கட்சி வளர்ப்பதனுடைய நோக்கம் இல்லை, மந்திரியாக இருப்பது நோக்கம் என்று கருதுகிற காரணத்தினால் 1967க்கும் 2024க்கும் இடையே உள்ள இடைவெளியில் இந்த காங்கிரஸ் ஒரு முறை கூட முயலவில்லை. மூப்பனார் மட்டும் முயன்றார், அது தொடர்ந்து முயலவில்லை. தொடர்ந்து முயன்றிருந்தால் ஜெயலலிதாவும் அவரும் சமமாக வந்தார். ஆமாம், தொடர்ந்து முயன்றிருந்தால் காங்கிரஸ் அந்த இடத்தை அடைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் 1000 இருந்தாலும் அவர் வந்த காலகட்டத்தில் ஒரு எழுச்சி இருந்தது. தனியாக முயல வேண்டும் இல்லையா? இப்போ இவரை வைத்துக்கொண்டு என்ன முயல்வது? தினந்தோறும் நம்முடைய ஸ்டாலினுடைய முகம் பார்த்து இருக்கின்ற நம்முடைய செல்வ பெருந்தகை, அப்புறம் திருநாவுக்கரசு, அப்புறம் நம்முடைய சிதம்பரம் இவர்களுக்கெல்லாம் இவர்களை தவிர அந்த பவர் யாரிடமும் போகாது. காங்கிரஸ் கட்சியில் கூட இப்போ அந்த குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதிகாரத்தில் பங்கு கேட்பது. அதெல்லாம் சும்மா இவர் திருமாவளவன் கற்றுக்கிறார் என்று இவரும் கற்றுக்கிறார்கள், அவ்வளோதானே தவிர அதிகாரத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய இடத்தை விட்டு தாண்டி பல மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். உன்னுடைய சமூகத்தினுடைய வாக்கு வங்கியினுடைய எண்ணிக்கை போதுமானதில்லை, பல பேருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், வெளியே வர வேண்டும், வெளியே வந்து பொதுவானவற்றை பேச வேண்டும். நான் சொல்லுகிறேன், முதலமைச்சராக விடமாட்டார்கள் என்பது ஒரு பேச்சாக இருக்கிறேன். மாயாவதி முதலமைச்சராகவில்லை, ஒரு முறைக்கு 2 முறையாகவில்லை. அங்கே கன்சிலால் இந்த கட்சியை அடிப்படையிலிருந்து வளர்த்தவரை முதலமைச்சராக ஆக்கவில்லை. யாரும் ஆகலாம். கொஞ்சம் போல் இருந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கிடையே பல பிராமணர்களை இவர்களுக்கு கீழே மந்திரியாக வைத்து கொண்டார். பிராமணனுக்கு கீழே தான் இருந்தது போக நம்முடைய மாயாவதி பிராமணர்களை மந்திரிகளாக வைத்து கொண்டார். அவர்களுடைய நம்ம நாட்டை விட அங்கே எண்ணிக்கை கூட, கங்கை ஓரம் அது, அதனாலே பிராமணர்களின் எண்ணிக்கை கூடுதல். அதனாலே அவர்களுடைய வாக்குகள் முழுமையாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விழுந்தது. அதனாலே இவர்கள் எல்லோரும் முஸ்லீம், பிராமின்ஸ் அண்ட் ஹரிஜன்ஸ் 3 பேரும் சேர்ந்து கூட்டணி வைத்து மாயாவதி முதலமைச்சரானார். 2 முறை ஆனார். அவர் பிரதம மந்திரியாக வருவதற்கு கூட நினைத்தார். அது நடந்திருக்கும். ஆனால் உன்னுடைய ஆட்சி முறை அவ்வளோ சிறப்பாக இல்லையே, எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டாயே. இப்பொழுது மீண்டும் முலாயம் சிங் நிற்கிறார், மற்றவர்கள் நிற்கிறார், நீ காணாமல் போய்விட்டாயே. அதனால் அதனுடைய நடவடிக்கையை பொறுத்தது அது. ஆகவே என்னுடைய சமூகத்திற்காக நான் வர முடியாமல் போய்விட்டது என்கின்ற நிலை இல்லை. நீங்களும் அந்த தகுதியோடு பல பேரை ஈர்க்கின்ற ஆற்றலோடு இவருடைய தலைமையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு நீங்கள் வலிமை பெற வேண்டும். அப்பொழுதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வான். ஒரு பிராமணனும் முஸ்லீமும் உங்களுடைய தலைமை, மாயாவதி தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். அது ஏற்றுக்கொள்வார்கள், இடம் இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். பிராமணன் ஏற்றுக்கொள்கிறானே, அவனை விட வேறு யார் அதற்கு சான்று வேண்டும்? அதெல்லாம் இங்கே நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. இங்கே அரசியலே நடப்பதில்லை, கொள்கை சார்ந்து நடப்பதில்லை, கோட்பாடு சார்ந்து நடப்பதில்லை. எந்த ஊழல் நடந்தாலும் இவர்கள் பேச மாட்டார்கள். தாங்கள் எதற்காக கட்சி தொடங்கினோமோ அதற்கு கேடு வருகின்ற போது கூட இவர்கள் எதிர்த்து பேச மாட்டார்கள். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.
எங்களுக்கு 15% நீங்கள் வந்து இடஒதுக்கீடு தந்தால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் அதை ஆதரிக்க தயார் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இல்லை, நான் கேட்குறேன், இதை இவர்களை கணக்கெடுப்பெடுக்க சொல்கிறார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். அவர்களுக்கு ஒதுக்கீடு எடப்பாடி கொடுத்தார். எடப்பாடியை விட்டு வந்து விட்டார்கள். கடைசியில் எடப்பாடியை ஒற்றையாக விட்டு விட்டார்கள். ஆனால் இவருடைய மக்கள் எடப்பாடிக்கு வாக்களித்தார்கள். அதுதான் அதில் உள்ள பெரிய சிறப்பு. வன்னியர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வடபகுதியில் பார்த்தீர்களானால் பல பகுதிகளிலே அவர் ரொம்ப மோசமாக வாக்கு பெற்றார். இந்த பகுதியிலே இவர்கள் வாக்களித்த காரணத்தினாலே தான் ஓரளவுக்கு எடப்பாடி நிற்க முடிந்தது. ஆகவே இவர் நமக்கு வாக்களித்தார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், தனக்காக சட்டம் செய்தார் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது நான் என்ன கேட்கிறேன், நீ அவர் நன்மை புரிந்தவரை விட்டு நீ பிஜேபியோடு போய் சேர்ந்தார். ஒழுங்காக அவரோடு இருந்தால் 2 பேரும் நல்ல இடங்களை பெற்றிருக்கலாம். அப்புறம் அவரோடு போய் சேர்ந்த பிறகு அது ஆளுங்கட்சி, நாளைக்கு அந்த இடத்தை பிடிக்கலாம், உள்ளே நுழையலாம் என்று உங்களுக்கு 1000 கருத்து இருக்கா, அதெல்லாம் உங்களுடைய பார்வை. அவருக்கும் நம்ம கணக்கெடுப்பு செய்கிற அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது, மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நிதிஷ்குமார் அவரே கணக்கெடுத்தார். ஆகவே இவர் சொல்வது போல், நம்முடைய ஸ்டாலின் சொல்வது போல் நான் கணக்கெடுத்தால் செல்லாது என்பதெல்லாம் உண்மை இல்லை. இவர் அதற்குள் நுழைவதற்கு பயப்படுகிறார். நிதிஷ்குமார் இதை எடுத்தார். அந்த அடிப்படையிலே இவர் எடுப்பதற்கு ஒப்புக்கொள்ளலாம். மோடி அதை எடுத்ததை வெளிப்படுத்தி சொல்லலாம். ஏற்கனவே எடுத்து வைத்திருப்பதெல்லாம் இருக்கிறது இங்கே, அதை மூடி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லாருக்கும் என்ன அச்சம் இருக்கும் என்றால், இது தேன்கூட்டை கழித்து விடுவது போல் ஏதாவது ஒரு பெரிதாக விளைவுகள் ஏற்பட்டு விடுமோ என்று ஒவ்வொருவருக்கும் அச்சம் இருக்கக்கூடும். எனக்கு தெரியாது அது என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ரொம்ப இது ஒரு அரசியல் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. வடநாட்டில் இப்பொழுது ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதாவது பிராமணர்கள் உட்பட மேல் ஜாதியினருக்கு பொருளாதார ரீதியாக 10 விழுக்காடு ஒதுக்கீட்டை மோடி ஏற்படுத்தினார். யாரும் அவர்கள் அதை பேச மாட்டார்கள். நான் ஒருவன் தான் இதை தமிழ்நாட்டு அரசியலிலே பேசுகிறேன். 10% ஒதுக்கீடு மோடி கொடுத்தார். எல்லா மாநிலங்களிலும் அந்த 10% ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் நாங்கள் அதை கொண்டு வர மாட்டோம் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். அது சரி என்று நானும் சொல்லுகிறேன். நான் சொல்வதற்கு காரணம் வேறு, ஸ்டாலின் சொல்வதற்கு காரணம் வேறு. அவர் சமூக ஒதுக்கீடு என்பது பொருளாதார ஒதுக்கீடாக மாறக்கூடாது, ஆகவே அந்த சமூகங்கள் இந்த ஒதுக்கீட்டுக்குள் வரக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், முன்னேறிய சமூகங்களுக்கு பொருளாதார ரீதியில் 10% ஒதுக்கீடு என்றால் அர்ச்சகர் மகன் அடைகின்ற இடத்தை பிள்ளைமாரோ முதலியாரோ அடையவே முடியாது. 10% பிராமணர்களுக்கு தான் போகும் என்று நான் சொல்லுகிறேன். நான் அறிந்து சொல்லுகிறேன். 10% ஒதுக்கீடு, அதில் 3% பிராமணர்கள் 10% இடத்தை இந்த ஒதுக்கீடே இல்லை என்றாலும் வாஷிங்டனில் அக்ரகாரத்தை உண்டாக்க அவர்களால் முடியும். ஒதுக்கீடே இல்லை என்றாலும் அவர்கள் யூதனையும் ஒன்றும் செய்ய முடியாது, பிராமணனையும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன 10% அக்ரகாரத்தை வாஷிங்டனில் நியூயார்க்கில் உண்டாக்கி விட்டார்கள். அதனாலே உங்களுடைய ஒதுக்கீடு அவர்களுக்கு தேவையில்லை. இருந்தால் இது இரட்டை குதிரையில் சவாரி செய்வது போல், 2 குதிரை பூட்டிய வண்டியில் போவது போல் சுகமானது. அவர்கள் 10% அடைந்து விடுவார்கள். மறுபடியும் இந்த ஒரு 10-15 சின்ன ஜாதிகள் இருக்கின்றன, இவையெல்லாம் தெருவில் இருக்க வேண்டியதான். ஆகவே இந்த ஒதுக்கீட்டினால் அவர்கள் பயன்பெற மாட்டார்கள். இது பிராமணர்களுக்கான ஒதுக்கீடு தான் என்று நானும் சொல்லி ஸ்டாலின் நிலைப்பாட்டை நான் ஆதரிக்கிறேன். அது வேறு. ஏன் வடநாட்டில் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் என்றால், அதிலும் 20% இருக்கிறார்கள் பிராமணர்கள். இங்கே 3% தான். அங்கே 10-18% உத்தரப்பிரதேசத்தில், கங்கை ஓரம்தான் அவர்கள் அதிகம். உத்தரப்பிரதேசத்தில் பிராமணனை தவிர்த்து விட்டு அரசியல் நடத்த முடியாது. ஏனென்றால் கங்கை கரை தானே அவர்களுடைய வாழ்வு முறையே, அதனாலே அவர்களை தவிர்க்க முடியாது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், தாக்கூர் என்ற ஒரு ஜாதி, அப்புறம் மராட்டா என்ற ஒரு ஜாதி, அப்புறம் பட்டேல் என்ற ஒரு ஜாதி, அப்புறம் ராஜ்புட் என்ற ஒரு ஜாதி, பெரிய எண்ணிக்கை. கேட்டுக்கொள்ளுங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இவர்களும் என்னை ஒதுக்கீட்டில் சேர் என்கிறார்கள். இந்த ஜாதி ஒதுக்கீட்டில் எங்களையும் சேர். நாங்கள் ஒன்றும் சிறப்பாக அறிவுடையவர்களாக அரசாங்க உத்தியோகத்தில் இல்லை, சேர் எங்களை என்று சொல்கிறார். தாக்கு பிடிக்க முடியவில்லை அரசாங்கத்தால், காங்கிரஸாலும் முடியவில்லை, மோடியாலும் முடியவில்லை. 30% மராட்டியர்களை கொண்டு நீங்கள் இந்த ஒதுக்கீட்டில் சேர்த்து விட்டால் பிறகு ஒதுக்கீட்டு கொள்கை அவுட் ஆகிடும். அதே மாதிரி ஜாட், அதே மாதிரி தாக்கூர், அதே மாதிரி நான் சொன்ன 5-6 ஜாதிகளும் எண்ணிக்கையில் 20%-30% வரை உடையவை. இவர்களை இதில் சேர்த்தால் ஒதுக்கீடு அவுட்டு. இவர்களுக்கு என்ன செய்வது என்று 2 கட்சிகளுக்கும் புரியவில்லை. மோடி என்ன செய்தார்? பொருளாதார ஒதுக்கீடு என்று கொடுத்து இதில் போய் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
இப்பொழுது இவர்களுக்கு தெரியாது. ஒரு தாக்கூர் கூட ஒரு பிராமணனையும் தாண்டி வர முடியாது. அங்கேயே கொஞ்சம் காலத்திற்கு பிறகு பார்ப்பார்கள், எல்லா பிராமணர்களும் அந்த ஒதுக்கீட்டில் வந்து விட்டார்கள், தாக்கூர்களும் ஜாட்டுகளும் மற்றவர்களும் பட்டேல்களும் வர முடியவில்லை என்பதை அறிகின்ற போது இந்த கொள்கையை மாற்றப்படும். ஆனால் இந்த கொள்கையை ராகுல் காந்தி ஆதரிக்கிறார். ஏன் ஆதரிக்கிறார் என்று கேட்க வேண்டியதானே நீ? சமூக ரீதியான ஒதுக்கீட்டுக்குள் பொருளாதார ரீதியான ஒதுக்கீடு எப்படி வந்தது என்று நீ கேட்டாயா? உன்னுடைய கூட்டணியில் உன்னுடைய காரியத்தை நீ நிறுத்தி வைத்திருக்கிறாயே தவிர இந்தியா முழுவதும் பொருளாதார ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்து விட்டது. இன்னும் மராத்தியனுக்கும் பாட்டீலுக்கும் அது புரியவில்லையே தவிர நாமும் அடையலாம் என்று நினைக்கிறானே தவிர ஒரு காலத்திலும் நீ அவனோடு சேர்ந்து போட்டியிடவே முடியாது. அதனாலே யூதனோடும் பிராமணனோடும் போட்டியிட்டு அந்த இடத்தை அடையவே முடியாது. இது நான் என்னுடைய திண்ணமான கருத்து. அதனாலே இந்த ஒதுக்கீட்டினாலே பயனில்லை. இவர்களுக்கு அது புரிவதில்லை. இதையே பேசி கொண்டிருக்கிறார்கள் 50 ஆண்டுகளாக. பொதுவாக சினிமா துறையிலேருந்து யார் வந்தாலும் நம்ம உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சிவாஜி வந்து தோற்று போலையா, ஆமாம், சிவாஜி ஜெயிக்கலை அப்படின்ற உதாரணத்தை எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அப்படின்னு 2 பேர் வந்து இதே அரசியலில் ஜெயிக்க தானே ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் உங்கள் பார்வையில் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வராமல் இருக்க மாட்டார்கள். பெரிய கூட்டம் ஒன்றுமில்லாமல் நான் உங்களோடு பேசி உங்களை என் பக்கம் ஈர்த்து உங்களை என் பக்கம் சேர்க்க வேண்டும். இப்படி நான் ஒவ்வொரு உரையாக தமிழ்நாடு முழுவதும் சேர்ப்பவர்கள் ஆயுள் போய்விடும். அதுக்கு ஒரு பெரிய கருத்து வைக்க வேண்டும், நாம் அப்புறம் சிறைக்கு போக வேண்டும், என்னமோ செய்ய வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் ரசிகர்கள் நமக்கு பின்னாலே 2 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் விஜய்க்கு திரண்டது போல் திரண்டுகிறார்கள் என்றால் அது நல்லது தானே. இப்பொழுது நான் சொல்கிறேன், ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தால் அவர்களுக்கு கருத்தேற்றம் செய்ய வேண்டும். எம்ஜிஆர் அதை செய்தார். கருணாநிதி ஒரு தமிழ் மாநாடு நடத்தினால் அதைவிட பெரிய மாநாடு மதுரையில் நடத்துவார். கருணாநிதி தயங்கி கொண்டு 50,000 ரூபாய் கொடுப்பார். பிரபாகரனை கூப்பிட்டு தன்னுடைய சொந்த பணம் 3 கோடியை கொடுப்பார் எம்ஜிஆர். கடைசி வரையில் எம்ஜிஆர் இருந்திருந்தால் பிரபாகரனை கைவிட்டிருக்கவே மாட்டார். கருணாநிதி கைவிட்டாரே. கருணாநிதியால் தானே அழிந்தது, அந்த ஈழமே அழிந்தது. இவர் கீழே ஆட்சியில் இருந்தால் மேலே இவருடைய மந்திரிகள் இருந்தார்கள். காங்கிரஸ் படையெடுப்பு சிங்களவர்களுக்கு உதவ நினைத்தது. இவர்கள் பதவிதான் முக்கியம் என்று இருந்தார்கள். நான் சொல்கிறேன், கருணாநிதியுடைய அரசியல் வாழ்விலேயே பெரிய கரை என்பது ஈழத்தமிழர்கள் அழிவதற்கு காரணமான தமிழ் துரோகம் தான். எம்ஜிஆர் செய்ய மாட்டார். கடைசி வரையிலும் அவர் உயிரோடு இருந்தவர்களும் அவர்களுக்கு சார்பாகத்தான் இருந்தார். அவருக்கு மட்டும்தான் சிலை வைத்திருக்கிறார்கள் இங்கே. ஆகவே என்னுடைய கருத்து, தமிழ் மொழி தமிழ் இனம் என்பதில் அவரை மலையாளி என்று சொல்லி பார்த்தார்கள். கருணாநிதி சொன்னார், தமிழ்நாட்டில் 2 கேரளாக்கள் இருக்கின்றன என்றார். 2 கேரளா, இந்தியாவில் 2 கேரளா இருக்கிறது. ஒரு கேரளா அதுவான், ஒரு கேரளா இவரான். ஒன்றும் நடக்கவில்லை. தமிழ் மக்கள் இன்றைக்கும் கொண்டாடுகிறார். ஒரு மனிதன் யாராக இருக்கிறான் என்பதுதான். ராபின்ஹுட்டை போல நன்மை செய்வோனாக இருந்தால் மக்கள் கொண்டாடிட்டு போகிறார். நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டை நம்முடைய சிங்கப்பூர் பிரதம மந்திரியாக இருந்து போனார் லீ குவான். அவர் ஒரு 10 ஆண்டுகள் ஆண்டு விட்டு நம்முடைய ஆளிடம் கொடுத்து விட்டு போகணும். நாடு மாறிவிடும். அவர் வந்து ஆள வேண்டும். ஒரு நாட்டை சொர்க்கமாக ஆக்கி விட்டாரே. எங்கேயாவது ஒரு மனிதன் தான் இறந்த அன்று விடுமுறை விடக்கூடாது என்று சொல்வானா? 30 ஆண்டுகளில் சிங்கப்பூரை சொர்க்கமாக ஆக்கிய மனிதர். சீனன், மலாய்க்காரன், தமிழன் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும், தமிழன் ஜனாதிபதியாக அங்குதான் முடியும், வேறெங்கும் முடியாது. தான் செத்த அன்று விடுமுறை விட வேண்டாம், தனக்கு சிலை எங்கும் வைக்க வேண்டாம், தன்னுடைய நாளை கொண்டாட வேண்டாம், எதுவுமே செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போகிறான் அந்த மனிதன் என்று சொன்னால் அவன் எவ்வளவு சிறந்தவன். அவன் மாதிரி ஒரு ஆள் இந்த தமிழ்நாட்டை நீ விலகு, ஒரு 10 ஆண்டுகளுக்கு நான் ஆண்டு எல்லாம் வழிகாட்டி விட்டு போகிறேன், பிறகு நீ வந்து சுரண்டலாம் என்று சொன்னால் இந்த நாடு 10 ஆண்டுகளில் சொர்க்கமாக மாறிவிடும். அவன் சும்மா தமிழை ஆட வேண்டும், அவன் பார்த்து கொண்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பேச்சு இந்த சீமானுக்கு. நான் கொள்ளையடிக்கிறேன் என்றால் நான் தமிழன், நான் கொள்ளையடிக்கிறேன். தமிழனை சுரண்டுவதற்கு தமிழனுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. தமிழனை மேம்படுத்த சீனனுக்கு கூட உரிமை இல்லை, லீ குவானுக்கு கூட. நான் பார்த்த ஆட்சியிலேயே, அரசியல்வாதியிலேயே தலைவர்களில் என்னை எப்படி காந்தி கவர்ந்தாரோ அதுபோல் லீ குவான் தான் என்னை கவர்ந்த ஒரே அரசியல் தலைவர். இப்போ உங்களுடைய பார்வையில் மற்ற நடிகர்கள் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? என்னங்க, ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு என்டிஆர் வந்து தெலுங்கு மானம் என்பது கருத்தை வைத்தார், அவ்வளோதான். காங்கிரஸ் காணாமல் போய்விட்டது. எம்ஜிஆர் வந்து சொன்னார், என்னடா ஒரு 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 முழு பீடி வாங்குவதற்கு காசு இல்லாமல் கீழே கிடந்த பீடியை எடுத்து அந்த அரை பீடியில் 2 சுண்டு சுண்டி விட்டு தூக்கி போட்டு விட்டு போனவனெல்லாம் 3 மாடி கட்டிடம் எப்படிடா கட்டினீர்கள் என்று கேட்டார். மக்களிடம் சிவ்வென்று படித்தது. என்னுடைய வீட்டில் வந்து 50க்கும் 100க்கும் வெளியே காத்து கொண்டிருப்பீர்களே, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வசதி வந்தது? பாண்டியா காரில் போகின்ற வசதி உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டார். சிவ்வென்று பிடித்தது. முதல் 2.5 ஆண்டு காலம் எம்ஜிஆர் நடத்திய ஆட்சியை தொடர்ந்து நடத்தியிருந்தால் தமிழ்நாட்டுடைய தலைவிதி மாறிடும். அதை அவர் அனுமதிக்கலையே.
அனுமதிக்கவே இல்லை. மிகச்சிறந்த ஊழலற்ற ஆட்சியை அவர் நடத்தினார். அதுக்கு தோற்றவுடன் அவருடைய கட்சியை கலைத்தார்கள், ஆட்சியை கலைத்தார்கள். தோற்றவுடன் இதனால் தான் தோற்று விட்டோம் என்று அதில் தான் அவர் இந்த காந்திக்கு உள்ள பிடிமானம் இல்லாமல் நடந்து கொண்டது எம்ஜிஆர். அதில் தான், மற்ற எதுலேயும் குறையே கிடையாது. அதனுடைய விளைவாக பிறகு அவ்வளோதான், கள்ளுக்கடையும் திறக்க ஒப்புக்கொண்டார். இது இன்னும் சின்ன தப்புகளெல்லாம் அவர் செஞ்சிருந்தாலும் கூட இதையும் மீறி ஒரு நல்ல ஆட்சியைத்தான் தந்தார். அவருடைய அவர் மட்டும் இந்த உயர்கல்வியை தனியாரிடம் கொடுத்துருக்காவிட்டால், இன்ஜினியரிங் மெடிக்கல் எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுத்துருக்காவிட்டால் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வருகிற இவ்வளவு பணம் இங்கே வந்து சேராது. எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறான், துபாயில் இருக்கிறான், பிரான்ஸில் இருக்கிறான், ஜெர்மனியில் இருக்கிறான், உலகம் பூராவும் நம்முடைய ஆட்கள் இருக்கிறார்கள். நமக்கு பனியன் விற்று வருகிற காசை விட திருப்பூர்லேருந்து பனியன் இவன் போய் அங்கிருந்து அனுப்புகிற பணம் தான் அதிகம். அரசாங்க கடனையே பாதி தீர்த்து விடலாமே இந்த அந்நிய செலாவணியிலே. இதற்கு யார் காரணம்? எம்ஜிஆர் தான். இந்த உயர்கல்வி இன்றைக்கு நாடு வளர்ச்சியாக இருக்கிறது. அவன் இங்கே தொழில் செய்ய வருகிறான், இவன் வருவேன், எல்லாம் படிச்சிருக்கான்ல, இங்கே தமிழன் படித்தவனாக இருக்கிறான், அமைதியான நாடாக இருக்கிறது, துறைமுகம் இருக்கிறது, மின்னூர்தி நிலையம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழன் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். அரசாங்கம் காலை கழுவி குடிக்க தயாராக இருக்கிறது. 4வது பெரிய காரணம். ஒரு மானமும் இல்லாமல் கொரியாக்காரன் வந்தாலும் சரி, வந்தாலும் சரி, சங்கராச்சாரியார் காலை பாதம் பூஜை செய்வது போல பாதம் பூஜை செய்தால். ஆகவே இந்த 4 காரணங்களில் ஒரு காரணம் நீங்கள், 3 காரணம் வெளியே உள்ள காரணம். இது எம்ஜிஆர் உயர்கல்வி இங்கே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்ததால் இவ்வளவு பெரிய ஸ்கில் கிடைத்தது. எம்ஜிஆர் சுபாவத்திலேயே பெரிய வள்ளல். ஒன்று, யாருடைய துயரத்திலும் பங்கு கொள்ளக்கூடியவர். அதனாலே பொது வாழ்க்கைக்கு அது ஒரு அரும்பெரும் குணம். இன்னொருடைய துயரத்தில் பங்கு கொள்வது போல வந்தவுடன் அவருக்கு இந்த சத்துணவை போட வேண்டும் என்று தோன்றுகிறது. காசு இருக்கிறதில்ல, அது பற்றி தான் பேசாது, போடுவோம். அந்த மாதிரி சில அடிப்படையான குணாம்சங்கள் எம்ஜிஆரிடம் இருந்தன. அவரும் ஒரு பெரிய படித்தவர்கள்லாம் இல்லை, இருந்தாலும் அவர்களை வைத்து என்ன வேலை வாங்க வேண்டும் என்று அவருக்கு ஓரளவு தெரிந்திருந்தது. இதெல்லாம் இவர்கள் அந்த அரும்பெரும் குணங்களெல்லாம் அது வேறு, அந்த பிறப்பே வேறு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்சியை உடைத்து கொண்டு கருணாநிதியையும் அன்பழகனையும் தவிர மிச்சம் எல்லாரையும் முடித்து கொண்டு வந்து விட்டாரோ. அவருக்கு எவ்வளோ கெட்டிக்காரன் என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன். மதுரைமுத்து சேலையை அனுப்புகிறார், மதுரைமுத்துவையும் தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். எனக்கு எதிரி ஒரே ஒரு ஆள் தான், கருணாநிதியை தவிர மற்றவர்களெல்லாம் வாருங்கள், எனக்கு சேலை அனுப்பினால் என்ன, என்னை கேவலப்படுத்தி இருந்தால் என்ன, பிறகு இவரே வந்து அப்புறம் புரட்சி தலைவர் என்று சொல்லுவார். அந்த கெட்டிக்காரத்தனம் இல்லையா, பெரிய டாக்டிக்ஸ் அது. எதிரியை ஒருவனாக மட்டும் வைத்துக்கொள்வது, அதை எம்ஜிஆர் ரொம்ப தெளிவாக செய்தார். அன்பழகனையும் கூட்டு பார்த்தார், இல்லை எனக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது, சரி இருந்துக்க, அவ்வளவு பேரும் வந்து விட்டார்கள். திமுகவில் இருக்கிற அவ்வளவு பேரும் எம்ஜிஆரோடு தான் இருந்தார்கள். இந்த கூர்மையெல்லாம் அவருக்கு இருந்தது. இயற்கை அறிவு என்று சொல்வார்கள். திருவள்ளுவர் கூட அது இயற்கை அறிவு, இயற்கையாகவே வந்த அறிவு, நம் செயற்கையாக கற்று வந்த அறிவு இல்லை, இயற்கையாக வந்த அறிவு. ஆகவே எம்ஜிஆரோடு ஒப்பிடக்கூடிய நிலைமையில் இவர்கள் இல்லை. இந்த ஜாதி வாரி எல்லா ஜாதிக்கும் அவரும் இடம் கொடுப்பார். அவர் ஜாதி இல்லை, நம்முடைய மக்கள், நம்ம நாட்டுக்காரன் இல்லாத வேண்டாம், நம்மளை சமமாக ஆழ்வேன் என்று நினைத்தார்களோ என்று நான் நினைப்பேன். எல்லாரையும் அவருக்கு யார் வேண்டியவங்க, யார் சொந்த ஜாதி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அத்தகைய நிலை தமிழ்நாட்டில் இருந்தது. ஆகவே இவர்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்றால் முனைப்பு இருக்க வேண்டும். சிவாஜி கமல்ஹாசன்லாம் ஜெயிக்க முடியும். சிவாஜி ஜெயிக்க மாட்டார். சும்மா சிவாஜி வந்து எவ்வளவு ராங் ஸ்ட்ராட்டஜிஸ். எங்கேயாவது உலகத்தில் காங்கிரஸில் இருந்தவர் காங்கிரஸோட கோபம் கொண்டு ஒரு 10 எம்எல்ஏ ஒரு சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்த இளங்கோவன் மாதிரியான மனிதர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு தனியாக ஒரு கட்சி வைத்து கொண்டு ஜானகியை போய் ஆதரித்தார். இது ஓடுற குதிரை ஜெயலலிதா. ஜானகியை ஆதரித்து என்ன செய்தது, ஜானகி முழுகினார், சிவாஜியும் முழுகினார். பிறகு ஜானகி எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு சரி எம்ஜிஆர் பேர் இருக்கட்டும் என்று ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்து விட்டார். சொத்துக்கு எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டார். அது பெருந்தன்மை. ஆகவே அந்த கட்சி மறுபடியும் நிலைத்து விட்டது. இவர் ஜானகியோடு வீரப்பன் போக வேண்டியதான். ஏன்னா எம்ஜிஆருடைய மனைவியை அவர்கள் சொல்லுகிற போது நாம் தனித்து நிற்க முடியாது. ஆகவே வீரப்பன் அழிந்தார் என்பது வேறு. சிவாஜி எதற்கு அங்கே போனார்? இவருக்கு என்ன இருக்குது? ஜானகி என்ன பெரிய கொள்கை இல்லை, என்ன அரசியல்வாதி, என்ன நிபுணத்துவம் உடையவர்கள், ஒன்றும் கிடையாது. எப்படி போய் அழிந்தார்கள். ராங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று போதுங்க. அப்புறம் இவர் ஜானகியோடு சேர்ந்து தேர்தல்னு எனக்கு ஓட்டும் போடல, ஒன்றும் போடல, என் சொத்தெல்லாம் போச்சு. என்னோட ரொம்ப ஃப்ரீயமாக இருப்பார். 4 வீடு தள்ளி தான் ஆஃபீஸு, போய் செட்டியாரை கூட்டியாடா அப்படிங்குவார். அவர் எல்லாரையும் ஜாதி போயிருக்காங்க.
ஏய் செட்டியார் எத்தனை படம் எடுத்த அப்படிம்பார். பயங்கரமாக சொல்லுவார். யாரை போட்டேன் அப்படிம்பார். ஏன் நான் இவரை விஜயகாந்தை போட்டேன். அவர் ஏய் இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாது. பயங்கரமாக நக்கல் பண்ணுவார். ரொம்ப பிரியமாக இருப்பார். ரொம்ப பிரியமாக இருப்பார். என்ன ஒரு தரம் சாப்பிடு அப்படின்னாரு. பெரிய லிக்கர் பாட்டில் அது. விஎன்சி டூட் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கே என்னை தவிர அவருக்கு சிநேகிதமான ஆளே கிடையாது. அவனை வர சொல்லுன்னாரு. நான் போயிட்டேன். போனோன்னே சரி இன்றைக்கி சாப்பிடு. இல்லைண்ணே நான் சாப்பிட்றதில்ல. என்ன சாப்பிட்றதில்ல? பழக்கம் இல்லை. பழக்கம் பழகுனா தானே வரும். நான் பிறந்ததுலேருந்தே சாப்பிட்டேன். நான் பிறக்கிறதே பாட்டிலோடு வந்தேன். நாங்கள் நியாயமான கேள்வி. அப்புறம் அவராகவே சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பிரியமாக இருப்பார். நல்ல மனிதன். வெகுளி அதெல்லாம் ஒரு பெருமையெல்லாம் இருக்காது. ரொம்ப அவரோட எனக்கு ரொம்ப சிநேகிதான். அவர் என்ன சொல்லுவார், என்னை வச்சு நீ படம் எடுக்கிற, கொஞ்சம் நடிப்பு பத்தாதுன்னு நினைக்கிறியோ அப்படி. உங்களுக்கு மேலே நடிக்கிறதுக்கு ஏவேன்னு இருக்கேன் அப்படி. சரி அப்போ ஒன்று செய்வோம் அண்ணே, இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன பையனை ஹீரோவாக போட்டுக்கிறிய, நீங்கள் மெயின் கேரக்டரில் நடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டிய. நீங்கள் ஒரு ஆளாக நடித்தது போக ஒருத்தனை கையில் வச்சுக்கின்னு நீங்கள் பெரிய ரோல் பண்ணுறிய. உங்கள் மேலே தான் கதை நிற்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கதை வேணும். சரி அது மாதிரி ஒரு கதை பிடிச்சி தரணுமாக்கும். சரி அப்புறம் நான் நடிக்கணும், நான் வரணும், நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு கதை பிடிச்சி தரணும். அப்புறம் உனக்கு பணம் பத்தாட்டினா அது வாங்கி தரணும்ல. கொஞ்சம் எல்லாம் நான் பண்ணுறேன், நீ லாபத்தாடே, நான் எல்லாம் உனக்கு காசு இருக்கணும் பணம் இருக்கணும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ரொம்ப அதெல்லாம் ஒரு பெருமை இல்லாமல் நம்மகிட்ட பேசுவான். நம்ம அவரோட ஒப்பிடுறதெல்லாம் சாதாரண ஆள் தான் வச்சுங்க. அந்த மாதிரியான தன்மையாக இருக்காது. ரொம்ப அவரோட ரொம்ப இதுவாக இருப்பேன். அந்த 555 சிகரெட்டை ஊதிக்கினே இருப்பார். அவர் வாட்டுக்கு பெரிய நடிப்பில் இனிமேல் ஒரு அதெல்லாம் வரலாறுன்னு வச்சுங்க. எம்ஜிஆர்ட்டையும் பழகி எம்ஜிஆர் ரொம்ப அதனுடைய தன்மை வேறு, இவர் வேறு. இவர் அந்த திறமையினால் அடைகின்ற வெற்றி பெருமை இதெல்லாம் சிவாஜிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ அவருக்கு அரசியல் தெரியாது சிவாஜிக்கு. சும்மா வந்து இல்லைன்னா எங்கேயாவது ஜானகியோட போய் சேர்ந்து கவுரு வரா, இல்லைன்னா இவர் அளவுக்கு இவர் இருந்திருக்கலாம். சேர வேண்டிய கட்சியோடு சேர்றதா, நம்ம போய் ஜானகியோட சேர்றதா. போய் மூப்பனாரோட சேர்ந்ததில்ல, மூப்பனாரோட சண்டை, மூப்பனாரோட சேர முடியாது. தனியாக நின்னாங்க, மூப்பனாரோட சேர முடியாது. ஜெயலலிதாவோட சேர்றதுக்கு ஈகோ காரணமாக இருந்திருக்கலாம். நம்மளோட நடித்தவன்னு தோணியிருக்கலாம் அவர்களுக்கு. இவர்களுக்கெல்லாம் தோன்றும். அதனால் இப்படி தான் இதெல்லாம் என்ன அவரவரை விதிப்படி நடக்குது, அவ்வளோதான். 2026 தேர்தல் அதிமுகவுடைய நிலை என்னவா இருக்கும்? அதிமுகவுக்கு நான் ஒரு யோசனை சொன்னேன். அதை அவர் நம்மளை பொருட்படுத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்கள் காதுக்கு போய் சேர்ந்ததாகவே எனக்கு தெரியவில்லை. ஆனால் 6 மாதமாக நான் கருதி கொண்டே இருக்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இந்த 3 பேர் இப்போ உங்களுக்கு எதிரி. ஓபிஎஸ், சின்னம்மா, தினகரன் 3 பேரும் எதிரி. இந்த 3 பேரும் உங்களுடைய கட்சிக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் விடமாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். எடப்பாடியினுடைய அரசியல் கூர்மைக்கு ஒரே ஒரு மேற்கோள், அவர் பிஜேபியோடு சேருவதில்லை, சேர்ந்தால் நாம் மாற்று அரசியலில் இருக்க முடியாது என்று அவர் வெட்டி கொண்டது அவருடைய சிறந்த அறிவுக்கூர்மையை காட்டுகிறது. அது அவராக எடுத்த முடிவு தான். அதற்கு அடுத்தபடியாக இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை. இவர்களும் ஒன்றும் வாக்குகளெல்லாம் பெறவில்லை. ஒரு ஆளுக்கு 2வது ஆள் ஓபிஎஸ்ஸால் போட முடியவில்லை. 2 பேரும் எடுத்த வாக்கு தினகரனுக்கும் ஒன்றும் இல்லை, சின்னமாக நிற்கவே முடியவில்லை. இந்த 3 பேரும் பிஜேபியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காகத்தான் உள்ளே வருவதாக சொல்லுகிறார்கள் என்று நான் சொல்கிறேன். இவர்கள் 3 பேரும் பிஜேபியினுடைய ஆட்கள். நான் அதனால் என்ன சொன்னேன் என்றால், எடப்பாடி பிஜேபியை விட்டு வந்தது சிறந்த முடிவு. அவர் ரொம்ப கடுமையாக பிஜேபியை திறனாய்வு செய்ய வேண்டும். கடுமையாக திமுகவை நீங்கள் எந்த தோரணையில் பேசுகிறீர்களோ அதே தோரணையில் பிஜேபியை பேச வேண்டும். பேசினால் 3 நன்மை ஏற்படும். இவர்கள் 3 பேரும் உள்ளே வருகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் 3 பேரும் பிஜேபியினுடைய அஜெண்டாவுக்காக வருகிறவர்கள் தான். இவர்களை உள்ளே விட்டு விட்டால் பிறகு உள்ளே போய் கலக்கி பிஜேபியோடு பிஜேபி அதிமுகவோடு கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். பிஜேபிக்கு ஒன்று தெரிகிறது, நாம் தனியாக இனிமேல் இங்கே கடை நடத்த முடியாது, சேர்ந்து தான் நடத்த முடியும். அதற்கு இவர்களை ஏஜென்ட்களாக வைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே இது 3 பேரும் உள்ளே வர முடியாது, அது நடக்காது. 2வது, சிறுபான்மையினர் கடுமையாக நீங்கள் விமர்சித்தால் உங்கள் பக்கம் திரும்புவார்கள். ஸ்டாலினுடைய ஓட்டு வங்கி சரியும். உங்கள் 2 பேருக்கு இடையே உள்ள வேறுபாடு 5 விழுக்காடு.
இந்த 5 விழுக்காடு இந்த பக்கம் வந்தால் அங்கே சரிந்தோடும். நீங்கள் வலுவாக பேசுகிறீர்கள் என்று தெரிந்தால் பிஜேபி எதிர்ப்பு மனப்பான்மையுடைய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் உங்களோடு சேருவதற்கு தயங்காது. 1, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவார்கள். 2, இவர்கள் 3 பேருடைய குடைச்சல் நீங்கும். 3, இது உங்களுடைய பேச்சினாலே இதெல்லாம் செய்ய முடியும் என்றால் ஏன் தயங்குகிறீர்கள் என்று நான் ரொம்ப நாளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை எவன் நாட்டில் கேட்கிறேன்? அதனால் ஒன்றும் பயனில்லை. இதுதான், இதை செய்தால் இன்னும் வலுவாக அவர் வருவார். இன்னொரு பக்கம் 2026 தேர்தலில் நிச்சயமாக விஜய் அதிமுக சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. சாத்தியம் இல்லை, அது நல்லது தான் என்று நான் சொல்கிறேன். அது அசுரத்தனமாக இருக்கிற அந்த கூட்டணியை வீழ்த்தி விடுவதற்கு ரொம்ப எளிய வழி. விஜயும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தால், எடப்பாடி தான் முதலமைச்சராக இருந்தவர் கீழே இருக்க மாட்டார். ஆகவே நீங்கள் ஒரு தரம் துணை முதலமைச்சராக இருந்துவிட்டு அடுத்த தரம் அப்புறம் மறுபடியும் தனியாக குதிரை ஏற வேண்டியதானே. அதனால் இதுதான் விஜய்க்கு நல்லது. விஜய் இப்பொழுது பெரிய அரசியல் ஊண்டி நின்று பெரிய மக்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு போவது என்பது எளிதாக இல்லை. அவருடைய நடைமுறைகள் அதற்கு இசைவாக இருப்பதாக தெரியவில்லை. எனக்கு நெகட்டிவ் ஒப்பீனியன் கிடையாது, தப்பான ஆள் என்பது கருத்து கிடையாது எனக்கு விஜய் கட்சியை பற்றி. சரியாக செய்தால் அது வலுவாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே இந்த தேர்தலில் அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால் திமுக இப்பொழுதே காலியாகிடும். அந்த கட்சி கூட்டணியில் கலைந்து இன்னும் 2-4 பேர் இந்த பக்கம் வந்து விடுவார். கண்டிப்பாக நடக்கும். அது தெரியாது. இவர் தானாக தனியாக முதலமைச்சராக வருகிறேன் என்று சொல்லி காணாமல் போவதை விட அந்த ஆந்திராவில் கல்யாண் மாதிரி சந்திரபாபு நாயுடுவோடு சேர்ந்து மீண்டும் ஒரு அது சேர்ந்து விடுமோ என்பது தான் திமுகவினுடைய அச்சம். சேர்ந்து விடுவார்களோ என்பது தான். இவர் கொஞ்ச நாள் பார்ப்பார். சரி, குதிரை ஓடுவது கொஞ்சம் வேகம் போதவில்லை என்று சொன்னால் அப்புறம் அந்த முடிவுக்கு வரலாம். எனக்கு தெரியாது இவர்கள் என்ன செய்வார்கள் என்று. நானே நாளைக்கு என்ன செய்வேன் என்று நிலைமையை பொறுத்து முடிவு செய்ய வேண்டியிருக்கிற போது விஜய் கட்சியில் நீங்கள் இணைவீர்கள் கூட ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நட்பு ரொம்ப ஆழ்ந்த நட்பு இருந்தது. நான் இனிமேல் போய் ஒரு கட்சி வைத்து விட்டோம். ஒரு 10,000 பேர் இருக்கிறார்கள். இதில் 10,000 பேர் இருக்கிறார்கள். எல்லா மாவட்டத்திலும் சேரலாம்ல பல பேர். அது இப்போ எதுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் என்று பேச வேண்டாம். நான் அடக்கமான ஆள் தான். நம்ம அவரோட ரொம்ப நட்பு. அதனால் நான் அதில் தான் இருப்பேன் என்று கருதினார்கள். அவர் என்னை கூப்பிடவும் இல்லை, நான் வருகிறேன் என்று சொல்லவும் இல்லை. ரெண்டும் கிடையாது. அவருடைய அரசியல் நீங்கள் போக தேவை இல்லை. அதெல்லாம் இந்த இஃப் அண்ட் பட்ஸ் அரசியலில் கிடையாது என்று அறிஞர்கள் சொல்வார். தேர் ஆர் நோ சொல்ல முடியாது, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் சொல்ல முடியாது. அரசியல் சூழ்நிலை எப்போன்னா மாறலாம் இல்லையா? வரட்டும். அது அவர் இன்னும் வலுவாக நானாக இருந்தால் அவரை முடுக்குகின்ற வகையே வேறாக இருக்கும். அது அங்கே முடுக்குவதற்கு மசமசன்று உண்மை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் குறை வேறு ஒன்றும் இல்லை. மசமசன்று இருக்கக்கூடாது. நான் ஒரு முறை சொன்னேன், கொட்டுவது என்று முடிவுக்கு வந்து விட்டால் நங்கன்று கொட்டுங்கள், மெத்தை விதித்து எதுவும் கொட்டுகிறீர்கள். இதே எப்படி அருமையான அதை விடாமல் சொல்லுகிறேன் அவருக்கு. என்ன கொட்டுவதெல்லாம் நங்கன்று கொட்ட மண்டை ஆங்கணுவேன் என்ன, அப்புறம் சும்மா மெத்தை விரிச்சு கொட்டினியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கொட்டினால் என்ன, கொட்டாவிட்டால் என்ன என்று கேட்குறேன். உங்களுடைய பார்வையில் இன்றைக்குள்ள கட்சிகளுக்கு மதிப்பெண் போடுறதா தான்? இல்லை, அது துல்லியமாக நெருக்க முடியாது. அது சிரமம். அது எல்லாமே அப்புறம் முரணாகும். நாம் பேசியதே நமக்கு முரணாகும். என்னுடைய கருத்து, இந்த தேர்தலில் நம்முடைய விஜயும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தால் எடப்பாடி முதலமைச்சர், அவர் துணை முதலமைச்சராக கூட கோரலாம். அதில் ஒன்றும் அவர் மறுக்க மாட்டார். 2 பேரும் சேர்ந்தால் இன்னும் பல கட்சிகள் இவர்களோடு சேருவார்கள். அவ்வளோதான். திமுக முடிந்தது. அப்புறம் மன்னர் ஆட்சி முடிய வேண்டும் என்றால் இப்படி தான் முடியும். அப்புறம் இல்லாவிட்டால் எப்படி முடியும்? என்ன, ஏனென்றால் ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கின்றவன், பல 1000 கோடி பணம் வைத்திருக்கின்றவன், அதை வைத்துக்கொண்டு ஊழியர்களை விலைக்கு வாங்குவான், ஓட்டர்களை விலைக்கு வாங்குவான், எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியும். அந்த நிலையில் மாற்று இருப்பதற்குள் என்ன செய்வது என்பதுதான் நாம் யோசனை செய்கிறோம். இருப்பதற்குள் என்ன செய்ய முடியும் அதை. அப்புறம் இதற்கு பிறகு பிற்கால அரசியல் இன்னும் எத்தனையோ வகையாக மாறும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இல்லை. அது ஒரு சாக்கடை. ரொம்ப 50 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி என்பது ரொம்ப கேவலமான ஆட்சி. எங்கேயாவது உலகத்தில் சிறைக்கு போய்விட்டு வந்தவுடன் மந்திரியாக்குவது, 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற பொன்முடியை அவர் நிறுத்தி வைத்து விட்டு வந்தால் மந்திரியாக்குவது. ஏன்னா இதுதான் எங்களுடைய முறை. நான் இவர்களைத்தான் வைத்துக்கொள்வேன். இவர்கள் தான் சுரண்டி தருவதற்கு நல்ல வேட்டை
இந்த வேடன் நல்ல வேட்டை நாயை வைத்திருப்பான், அது சாப்பிட்டு விட்டு போய்விடக்கூடாது. அது வேட்டைக்காரனை கொண்டு வந்து காலடியில் அந்த முயலை போட்டு விட வேண்டும். அவன் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வான். இந்த மாதிரியான தன்மை உடையவர்களை வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சிறைக்கு போய் வந்தாலும் பரவாயில்லை. செந்தில் பாலாஜியை விட சிறப்பாக சுரண்ட எவனால் முடியாது. சிறப்பாக சுரண்டுவதனுடைய தகுதி இல்லை, சுரண்டியதை தலைவனுக்கு கொடுப்பதனுடைய தகுதி. இது என்ன அரசியல்? இதனால் மக்கள் எவ்வளவு தெரியுமா? அதாவது இழப்பு. மின்கட்டணம் ஏன் உயர்கிறது? நீ சுரண்டல் இல்லாவிட்டால் 3000 ரூபாய் நிலக்கரியை 5000 ரூபாய் என்று நீ கணக்கெழுதாவிட்டால் எதுக்கு மின்கட்டணம் உயர வேண்டும்? 1000 யூனிட் மக்களுக்கு சும்மா கொடுக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன். நீ 3000 ரூபாய் நிலக்கரியை 5000 ரூபாயெல்லாம் எழுதுகிறாய். அதனாலே அதிக நிலக்கரியை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது, அதிக பணம் செலவாகிறது. ஆகவே எங்கள் தலையில் தான் நீ அதை வைப்பாய், வேறு எங்கே கொண்டு போய் வைப்பாய்? நீ பண்ணுகிற ஊழல்களின் காரணமாக நாங்கள் தான் வி பே மோர். அது மக்களுக்கு புரியவில்லை. அன்றைக்கி 1000 ரூபாய் கொடுத்தால் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தான் என்று நினைக்கிறார்கள். இல்லாவிட்டால் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய். நான் இது ஒரு சான்று மட்டும் சொல்லுகிறேன். விண்வெளியின் மூலமாக ஒரு ஆய்வு நடந்தது, சேட்டலைட் மூலமாக. அந்த ஆய்வில் மணல் எவ்வளவு சுரண்டப்பட்டது என்று துல்லிதமாக கண்டறியப்பட்டது. 5 கலெக்டர்கள் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஸ்டாலினுடைய பெருமை என்ன என்றால், தான் தன் மந்திரிகள் மட்டும் கோர்ட்டுக்கு போவதில்லை, அதிகாரிகளையும் கோர்ட்டுக்கு போக வைத்து கைது செய்ய வைத்து பழக்கப்படுத்தி விட்டார். 5 கலெக்டர்களின் மீது வழக்கு போடப்பட்டது, அமலாக்கத்துறை போட்டது. அவன் என்ன கணக்கு கொடுத்தான் என்றால், 38,000 கோடிக்கு சுரண்டப்பட்டது, 4,000 கோடி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. மீதம் 33,000 கோடி எங்கே? மணல் விண்ட அளவுக்கு சுரண்டப்பட்டிருக்கிறது. அது கணக்கு துல்லிதமாக தெரியும். இது 5 கலெக்டர்களும் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் வழக்கு தொடுத்தான். 5 கலெக்டர்களும் இப்பொழுது கூண்டில் இருக்கிறார்கள். இவர்கள் நாங்கள் கொண்டது கொஞ்சம், கொடுத்தது தான் கூட என்று சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளதையும் எடுத்துக்கொண்டதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இந்த வழக்கை முடித்து விடக்கூடாது, நீட்டிக்கொண்டே போக வேண்டும் என்று அரசாங்கம் படுமுயற்சிகளை செய்கிறது. ஏனென்றால் பிறகு மாறிக்கொண்டே போகும். எந்த வழக்கும் இந்தியாவில் முடிவதில்லை. 15 ஆண்டுகளுக்கு 18 ஆண்டுகளுக்கு நடத்துவார்கள். அவன் செத்து போவான், இல்லை இவன் செத்து போவான், இல்லை நீதிபதி செத்து போயிடுவார். ஒருவனையும் தண்டிப்பதே இல்லை. 1-2 பேர் ரொம்ப அபூர்வமாக தண்டிக்கப்படுகிறார்கள். எனக்கு தெரியும், சசிகலா தான் உள்ளே போயிட்டு வந்தார். பல பேர் அவர்களுக்கு அப்படியே காலத்தை தள்ளிவிட்டு போய்விடுவார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், 38,000 கோடிக்கு 4,000 கோடி வர வைக்கப்பட்டது. மீதம் 34,000 கோடி யார் கைக்கு போனது என்ற கேள்வியோடு 5 பேரும் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள், 5 கலெக்டர்களும். இந்த 34,000 கோடி ஆளும் தரப்புக்கு தான் போயிருக்கும். அந்த பணம் இருந்தால் 1000 ரூபாய் குடும்பத் தலைவிக்கு நீங்கள் கொடுத்தால் ஆண்டு ஒன்றுக்கு 11,000 கோடி செலவு. 1000 ரூபாய் வீட்டுக்கு பணம் போகும், 11,000 கோடி செலவு. இப்பொழுது இந்த 34,000 கோடி நமக்கு இருந்தால் 3,000 ரூபாய் கொடுக்கலாம் குடும்பத் தலைவிக்கு. 3,000 ரூபாய் கொடுத்தால் 33,000 கோடி தான் செலவாகும். அதில் 1000 கோடி மிஞ்சும். இப்பொழுது 1000 ரூபாய் கொடுத்ததற்கு மகிழ்கிறாளே இந்த குடும்ப பெண், உனக்கு வர வேண்டிய 3,000 ரூபாயை அவன் தடுத்து நிறுத்தி விட்டான் என்பது உனக்கு புரிந்தால் நீ வாக்களிப்பாயா என்று கேட்கிறேன். இதை எடுத்து சொல்வதற்கு இங்கே எதிர்க்கட்சி இருக்கிறதா? எல்லாரும் கூட்டணி கட்சி. அவன் செய்த தப்புக்கு இவர்கள் ஜால்ரா ஒத்துதுவார்கள். அது முத்தரசனெல்லாம் நாயனத்தை எடுப்பதே இல்லை வாயை விட்டு. வைத்த நாயனம் வைத்தபடியே 3 மணி நேரம் கச்சேரி செய்வார். இந்த ஸ்டாலின் இல்லாவிட்டால் சூரியனே உதிக்காது என்ற கட்சியை சேர்ந்தவர் இந்த வலது கம்யூனிஸ்ட் முத்தரசன். இப்படி இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் மக்களுக்காக பேச வேண்டிய பார்வையை இழந்து விட்டன. ஆகவே நான் சொல்கிறேன், மக்களுக்கு உண்மை தெரியவில்லை. 1000 கொடுத்தான் என்று மகிழ்கிறார்களே தவிர குடும்ப தலைவிகள் 3000 கொடுக்கலாமே. இன்னும் பலவற்றில் சுரண்டுவதை நிறுத்தினால் மின்சார கட்டணத்தை ஏற்ற வேண்டாமே, பேருந்து கட்டணத்தை ஏற்ற வேண்டாமே. 1 கிலோமீட்டர் தனியார் பேருந்துக்கு 51 ரூபாய் செலவாகுது. ஒரு நாள் 1 கிலோமீட்டர் ஓடுவதற்கு 51 ரூபாய் செலவாகுது. நம்முடைய அரசு பேருந்துக்கு 91 ரூபாய் செலவாகுது. எதுக்கு நீ வைத்துக் கொள்கிறாய் என்று நான் கேட்கிறேன். நான் சொன்ன கொள்கையை எவனும் நாட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவன் 3 பேருந்து வைத்துக்கொண்டு 3 வீடு வைத்திருக்கிறான், 3 வைப்பாட்டி வைத்திருக்கிறான். நமக்கு 19,000 பேருந்து 48,000 கோடி நட்டம் என்னுடைய தலையில் வைத்திருக்கிறார்கள். அதனால் என்ன நன்மை? 51 ரூபாய்க்கு பேருந்து ஓட்டுவது நல்லதா, 91 ரூபாய்க்கு பேருந்து நோட்டு ஓட்டுவது? தனியாரிடம் கொடு என்று நான் சொல்கிறேன். இல்லை, உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, 2 பேருந்து தடத்தோடு கொடு, பெரும்பணம் வரும். நம்முடைய தொழிலாளர்களுக்கெல்லாம் வேண்டிய பணத்தை கொடு, அரசாங்க கடனை அடை, நிம்மதியாக இரு என்று சொல்கிறேன். அது உனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் இது கறவை மாடு, கறந்து கொண்டே இருக்கலாம். நட்டத்தை மக்கள் தலையில் வைக்க வேண்டியதானே.
டயரிலே காசு வாங்கலாம், சேசிஸ்லே காசு வாங்கலாம், எல்லாவற்றுக்கும் காசு வாங்கலாம். கண்டக்டரை நம்ம 500 ரூபாய் சம்பளத்துக்கு போட்டுக்கொள்ளலாம். நிரந்தர சம்பளம்லாம் கொடுக்க வேண்டாம். எல்லாம் ஏஜென்சி மூலம். டிரைவருக்கு 650, இவனுக்கு 500. கொத்தனார் சம்பளத்தை விட குறைவானது அரசாங்க ஊழியத்துக்கு. சிற்றாள் சம்பளமும் ஒரு பேருந்து ஓட்டுகிற தற்காலிக டிரைவருடைய சம்பளமும் ஒன்று. எல்லாம் சுரண்டல், எல்லாம் சுரண்டல், எல்லாம் சுரண்டல். பேருந்தில் சுரண்டல், நிலக்கரியில் சுரண்டல், எல்லாவற்றிலும் சுரண்டல். மக்களுக்கு அது உண்மை தெரியவில்லை. 1000 ரூபாய் பஸ்ஸு சும்மா போகலாம், காசு கொடுக்க வேண்டாம். அட பாவி, இதை விட இருக்கிறவர்களெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சும்மா ஆம்பளையும் சேர்ந்து போகலாமே, ஆம்பளையும் சேர்ந்து போகலாம். இந்த சுரண்டல் இல்லாவிட்டால் இது என்ன இது ஆட்சி என்று எனக்கு தெரியவில்லை. இதை எடுத்து சொல்வதற்கு எதிர்க்கட்சி இல்லை. நான் சொல்லுகிற குரல் இந்த மூக்கு வரையில் தான் கேட்குறது. நான் என்ன செய்வது? ஏதோ நீங்கள் சொன்னால் ஒரு 1,00,000 பேர் பார்ப்பான் என்பதை தவிர 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்த்தால் பெரிய மகிழ்ச்சி. அவன் 2,00,000 பேர் பார்த்துட்டு இவன் ஒருத்தனா கத்தி என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அவன் போகிறேன். நான் அந்த முஸ்லீம்களுக்கெல்லாம் சொன்னேன், உங்களை ஏமாத்துறான் திமுககாரன், இவன் தான் மோடியை ஒழிக்க வல்லவன்னு நீ கருதி ஓட்டு போட்டு கொண்டே இருக்க. உனக்கு எதிரான எல்லா சட்டங்களும் வந்து முடிஞ்சிருச்சு, இவன் தடுக்கலை. 12 ஆண்டுகளாக மோடி எதிர்க்கிறார்களே தவிர உனக்கு வர வேண்டிய இடிகளெல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கின்றன. இன்னும் ஒரே ஒரு சட்டம் பாக்கி முடிந்தால் உன்னுடைய சரியத் சட்டம் க்ளோஸ். ஆனால் நீ ஏடிஎம்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு போட்டு கொண்டே இருக்கிற. இவனால் உனக்கு கிடைச்ச நன்மை என்ன என்று கேட்டுவிட்டு நான் சொன்னேன், நீ பூரா ஒன்று திரளு, ஒன்றை நம்பி நீ போராடு. இந்த ஏடிஎம் பிடிஎம்லாம் விடு, இவங்க யாருக்கும் ஓட்டு போடாத, உன்னை நம்பி நீ போராடு. எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் 80 லட்சம் பேர் இருக்கிறீர்கள். 80 லட்சம் பேர் வாக்களிப்பதில்லை என்று முடிவு செய்யுங்கள். உங்களை பார்த்து இந்தியா முடிவு செய்தால் 30 கோடி பேர் வாக்களிக்க மாட்டார்கள். உலக நாடுகள் இங்கே திரும்பி விடும். ஐநா சபை இங்கே வந்து கூடும். 30 கோடி பேர் என்ன குறைவான எண்ணிக்கையா? இதையெல்லாம் உனக்கு எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. நான் சொல்லுகிறேன், அது காதில் விழவில்லை என்று சொன்னேன். ஒருத்தன் எனக்கு செய்தி போடுறேன், நாங்கள் ஒரு 3-4 பேர் இருக்கோம், இது கூட உனக்கு பொறுக்கலையடா. என்னுடைய சிந்தனையை பாருங்க, ஏதோ ஒரு 3-4 பேர் இருக்கேன், இது கூட உனக்கு பொறுக்கலை, ஓச்சு விட்டுறது முடி. 3-4 பேர் இருந்து என்ன பண்ணேன்னு நான் கேட்குறேன். 3-4 பேர் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ 80 லட்சம் பேர் சேர்ந்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியும். இவன் மூலமாக உரிமையை பெறுவது என்று நினைத்தால் இவன் மூலமாக நீ பெற முடியாது. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னால பெற முடியாது. நீயாக போராடி பெற முடியுமா என்றால் பெற முடியும். இது காந்தி சொன்ன முறை, எனக்கு தெரிஞ்சதில்லை, இவ்வளவு அறிவு நான் உடையவே இல்லை அப்படின்னு சொன்னேன். இந்த 3-4 பேரும் பொருட்களை அவனுங்கிற இந்த மாதிரி அறிவுடையவர்களை வைத்து கொண்டு தான் நாம் அரசியல் நடத்த வேண்டும். என்ன செய்வது பாருங்கள். சரி, நன்றி. நல்லது.